வாழ்க வையகம், வாழ்க வளமுடன், வாழ்க வேதாத்திரியம், குருவே துணை. உலக சமுதாய சேவா சங்கத்தின் இணையவழி நிகழ்ச்சியிலே கலந்து கொண்டிருக்கின்ற சிந்தனை ஆற்றல் மிக்க சகோதர சகோதரிகளே, இந்த நிகழ்ச்சியை சிறப்பாக நடத்தி கொண்டிருக்கும் இணையவழித்துறை அருள் தொண்டர்களே, உங்கள் அனைவரையும் பெருமதிப்போடு வணங்கி வாழ்த்தி வரவேற்று எனது உரையை தொடங்குகின்றேன். இன்று நான் மெய்ப்பொருள் ஓங்கி வாழ்வோம் என்னும் தலைப்பிலே உரையாற்ற இருக்கின்றேன். நண்பர்களே, நம்முடைய மனவளக்கலை தவ பயிற்சிகளின் இறுதியில நாம் சங்கல்பம் சொல்றோம் இல்லையா? அந்த சங்கல்பத்துல என்ன சொல்றோம் பாருங்க. உடல் நலம், நீளாயுள், நிறை செல்வம், உயர் புகழ், மெய் ஞானம் ஓங்கி வாழ்வோம். உடல் நலத்தோடு நீண்ட காலம் வாழணும். நீளாயுள், அதாவது எல்லா ஜீவனுடைய உடலுக்கும் ஒரு ஆயுள் காலம் இருக்குது. அது மனிதனுக்கு 80 வயதுக்கு மேல் அந்த உடல் தளர்ந்து உடலுக்கு மரணம் வரும் என்பதை நம்ம அனுபவத்துல பார்க்கிறோம். மெய்ஞானிகளும் இதைத்தான் கூறியிருக்கிறாங்க, சித்தர்கள், அறிஞர்கள். 80 வயதுக்கு மேல வயோதிகம் வந்து இயற்கையிலேயே இந்த உடலுக்கு மரணம் வரும். இயற்கை மரணம். அதான் நீண்ட ஆயுளோட வாழும். நோய் வந்தால் அல்லது விபத்துக்கள் காரணமாகவோ மரணம் வரலாம். அது 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 நியதி அல்ல. அதற்கு காரணம் நம்முடைய செயல்கள். நாம் இயற்கைக்கு இசைவான முறையில வாழ்ந்தா அந்த இயற்கை மரணம் தான் வரும். இதைத்தான் உடல் நலம் நீள ஆயுள்னு சொல்றோம். இப்போ அதுக்கு அடுத்தது என்னன்னு பாருங்களேன். நிறை செல்வம், அதாவது பொருள் பிரச்சனை இல்லாம வாழ்க்கைக்கு தேவை, அந்தந்த காலத்துக்கு தேவையான பொருள் வேணும். இப்ப தற்காலத்தில் இந்த விஞ்ஞான காலத்துல பாருங்க, தொலைத்தொடர்பு சாதனம், இந்த மொபைல் போன் வச்சுக்கிட்டு பேசுறோம், உலகம் முழுவதும் தொடர்பு கொள்றோம். இந்த காலத்துக்கு தேவை வேக வாகன வசதிகள். இன்னைக்கு இருக்கிற வேக வாகனம் வசதி எல்லாருக்கும் வேணும். உடல் கருவிகளுக்கு துணை கருவிகள், தளவாடங்கள், இப்படி எவ்வளவோ பொருட்கள் எளிதாக வாழ்வதற்கு, அது கஷ்டப்படாம வாழ்றதுக்கு, அதான் வசதியான வாழ்வுன்னு சொல்லி கம்ஃபர்டபுள் லிவிங். கமாடிட்டிஸ் ஃபார் சர்வைவல், கமாடிட்டிஸ் ஃபார் சர்வ், கம்ஃபர்டபுள் லிவிங் சொல்லுவோம். நீட்ஸ், அடிப்படை தேவை. அது உணவு, உடை, உறவிடம், அது வேணும் உயிர் வாழ்றதுக்கு. அது பொருள். அது மகரிஷி சொல்லுவாங்க, அது சிறைச்சாலையில இருக்கிறவங்களுக்கெல்லாம் எளிதாக கிடைக்கும் சொல்லுவார். நம்ம உயிர் வாழ்றது தான் நம்ம பிறந்தோமா? உண்டு உறங்கி திண்டு தெரிந்து மடிவதற்கா பிறந்தோம்? அது விலங்கு வாழ்க்கை. இந்த உலக இன்பங்களை தூய்க்கணும். இயற்கை வளங்களை உருமாற்றி, தரமாற்றி, அழகுபடுத்தி ஏராளமான பொருட்களை உற்பத்தி செய்து வசதியா வாழணும். அதான் பொருள் இல்லாருக்கு உலகம் இல்லை. பொருள் ஈட்டல், பொருளை பயன்படுத்தி வாழுதல், இதுதான் வாழ்க்கை. மகரிஷி சொல்லுவாங்க.
இப்போ எல்லாருக்கும் பொருள் வேணும் இல்லையா? இந்த பொருளுக்காக தானே இப்போ மனிதன் போராடுறான். ஒரு குழந்தை பிறந்தாலே அது என்ன நட்சத்திரத்துல பிறந்திருக்குதுன்னு பாக்குறாங்க. உடனே அவன் எப்படி இருப்பான்? நல்லா வீடு, மனை, வண்டி, வாகனம், பொருள் அப்படின்னா சொல்லுவாங்க. கேட்டை நட்சத்திரத்துல பிறந்தா கோட்டையில வாழ்வான், அவன் செல்வந்தரா வாழ்வானா, இது வாழ்க்கையில முன்னேறுவானா, வெற்றி பெறுவானா? வாழ்க்கையில முன்னேறதுன்னா என்ன? எல்லாம் பொருள். எக்கனாமிக்கலி டெவலப்டு கண்ட்ரிஸ், முன்னேறிய நாடுகள் சொல்றது. இந்த பொருள் ரொம்ப அவசியம். ம்? பாரதி கூட சொல்வார் இந்த பொருளை பற்றி சொல்றப்போ, நீ பணம் சம்பாதிக்க கத்துக்கம்பார் பாரதி. ஆங்கிலேயர்கள் நம்ம நாட்டுல பொருள் பறிக்கத்தான் வந்தாங்க. நாட்டுக்கு நாடு போர் நடக்குது, பொருள் பறிக்கிறது தானே பொருள் நாட்ட வாழ்க்கைன்னு சொல்றான். பொருள் வேணும், அதுல மயங்க கூடாது, எல்லாரும் எல்லாமும் பெற வேண்டும். அதான் நிறை செல்வம்னு அப்போ இது முதல்ல நம்ம தெரிஞ்சுக்கணும். வாழ்வாங்கு வாழ்வதற்கு எப்படி வாழணும்னு நினைக்கிறோம்? இப்ப அம்மா படிச்சாங்களே, துன்பம் இல்லாமல் வாழும். வாழ்க்கையில துன்பங்கள் குறைந்து வரணும். இந்த உலகத்துல பிறந்தாலே துன்பம் வரும். ஏன்னா நம்ம ஏற்கனவே பாவ செயல்களை செஞ்சுட்டு தானே வந்திருக்கிறோம். வினைப்பதிவே ஒரு தேகம் கண்டார். இப்ப துன்பம் வருமா இல்லையா? அதனாலதான் சித்தர்கள் எல்லாம், ஞானிகள் எல்லாம் பிறவாமை வேண்டும், இனி பிறக்க கூடாதுன்ற, பிறவி தொடர் அறுவட வேண்டும், பிறவி பெருங்கிடல் நீந்த வேண்டும், வள்ளல் பெருமானே வள்ளுவரே சொல்வார் இல்லையா? அதனால பொருள் எல்லாருக்கும் அவசியம். நல்லா புரியுது உங்களுக்கு? அதான் நிறை செல்வம். பொருள் பிரச்சனை இல்லாம இருக்கணும். அப்புறம் இந்த உலகத்துல வாழணும்னா அது பொருள் ஈட்டி புலனின்பங்களை துய்த்து வாழணும். தனி மனிதனா வாழ முடியுமா? மகிழ்ச்சி கேட்பாங்க, உனக்கு உணவு வேணும்னு வச்சு, ஒரு பிடி உணவு உன் கையில இருக்குதுனால எத்தனை பேருக்கு உழைப்பு, வாழ்ந்து மறைந்தவர்கள், தற்போது வாழ்ந்து கொண்டிருப்பவர்கள், அத்தனை பேருடைய உழைப்பு தானே கையில உணவா இருக்குது. இப்போ ஒரு பிடி உணவில் உலக ஒற்றுமை கண்டிடுன்னு சொல்லு. உணவு ரொம்ப முக்கியம் உயிர் வாழ்றதுக்கு. உணவு 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 உணவு. இந்த உணவு உற்பத்தி செய்யணும்னா தனி மனிதனா முடியாது. சமுதாயத்துல எல்லாருக்கும் தானே உணவு வேணும். அப்ப என்ன செய்வோம் நாம? கூடி பொருள் ஈட்டுவோம். பொருள் ஈட்டி என்ன பண்ணுவோம்? கூடி பகிர்ந்து கொள்வோம். இப்ப உழைக்கிறவனுக்கு மட்டும்தான் பகிர்ந்து கொள்வோமா? உழைக்க தெரியாத குழந்தைகள், இயலாத முதியவர்கள், அது வேற ஏதோ காரணத்தினால அறிவு குறைபாடு அல்லது உடல் குறைபாடு, அவங்க உழைக்க முடியாது, உழைக்க தெரியாது அல்லது முடியாது. அவங்களுக்கும் யாருக்காவது பொருள் பிரச்சனை இருக்குமா? போர்லாம் நடக்குமா? குடும்பத்துக்குள்ளேயே பொருளுக்கு போராடுகிறார். கணவன் மனைவிக்கு இடையிலே கூட, சகோதர சகோதரிகளுக்கு இடையில சொத்து பிரச்சனை, அதுலதான் நிறைய
உறவே கெட்டு போகுது. இல்ல, கடன் வாங்குறது, கடன் கொடுக்கறது, அதுலயே உறவு கெட்டு போயிடுது. நீ கடன் கொடுத்தீங்கன்னாலே உங்களுக்கு உறவு கெட்டு போயிடும், கடன் வாங்கினாலும் கெட்டு. எல்லாம் இந்த பொருளால வந்தது. இப்ப இந்த உறவு இன்னைக்கு நாட்டுக்குள்ள ஒவ்வொரு நாட்டிலையும் சாதியின் பெயரால், மதத்தின் பெயரால் மக்கள் கூடி, இவன் மொழியின் பெயரால், இனத்தின் பெயரால் ஒரு கூட்டம் இன்னொரு கூட்டத்தினுடைய வாழும் உரிமையை பறிக்குது. வாழும் உரிமை என்பதே என்ன? வாழும் உரிமை என்பதே மகிழ்ச்சி சொல்றாங்க, பொருள் ஈட்டி, அந்த காத்து, பொருள் ஈட்டி காத்து புலனின்பங்களை துய்த்து பிறருக்கும் உதவி வாழ்வதே வாழும் உரிமை, சுதந்திரம். இதான் எல்லாருக்கும் வாழும் உரிமை இருக்கு, பிறப்புரிமை. பாருங்க, மகிழ்ச்சி என்ன அருமையா சொல்ற, பொருள் ஈட்டல் காத்தல், பொருள் ஈட்டி காத்தல். இந்த பொருளையும் நீ தொலைச்சிடக்கூடாது. பொருள் சம்பாதிக்கிறதுக்கும் அறிவு வேணும், அதை பாதுகாக்கிறதுக்கும் அறிவு, அதை விட அது நீ புலனின்பங்களை தூக்கணும், பிறருக்கு உதவணும், எல்லோரும் இன்புற்று வாழ். இப்ப பிறருக்கு உதவுறதுக்கும் உரிமை இருக்குல்ல, இந்த பிறப்பு உரிமை. அது எல்லாருக்கும் தானே இருக்குது. அப்ப அப்ப எல்லோரும் ஒருத்தருடைய உரிமை இன்னொருத்தர் பாதுகாக்கணும். அப்பதான் அங்க நட்பு வருது, நட்பு நலம். எல்லாரும் கூடி பொருள் ஈட்டணும், பகிர்ந்து. இந்த உலக இன்பங்களை நீ தனியா அனுபவிக்க முடியுமா? அதுவும் கூடிதான் அனுபவி, இல்லையா? கூடி, மக்கள் கூடி உலக இன்பங்களை அது அளவோடு அனுபவிச்சா இன்பம். அளவுக்கு மேல போனா அப்புறம் அதுலேயே அனுபவிச்சா நோய் துன்பம் வந்துடும், உடலுக்கு துன்பம் வந்துடும். அதை அனுபவிச்சாலும் இன்னும் வேணும் இன்னும் வேணுங்கிற ஆசையோட வாழ்ந்தோம்னா அது மனதுக்கு துன்பமா இருக்கும். ரொம்ப சிம்பிள். அப்ப இதுதான் உயர் புகழ்னு சொல்றோம். மேன் இஸ் எ சோசியல் பீயிங். சமுதாய இணைப்பில் வாழ்பவன் மனிதன். அதனாலதான் தனி மனிதன், சமுதாயம், இயற்கை என்ற மூன்றின் இணைப்பில் நடைபெறுவதே மனித வாழ்க்கைன்னு வாழ்க்கையை பற்றிய ஒரு விளக்கத்தை நம்முடைய ஆசான் அவர்கள் அருமையாக கொடுத்திருக்கிறார். எல்லாம் பார்த்துட்டு, தனி மனிதன், சமுதாயம், இயற்கை. இப்போ இந்த உறவு நலம் காத்து வாழணும். அப்படி வாழ்ந்தா அது அங்க துன்பம் இருக்குமா? உலக இன்பங்களை அளவோடு அனுபவிக்கணுமே. அதுக்குத்தான் மன நிறைவு வேண்டும். அதுக்கு என்ன சொல்றாங்கன்னா, இந்த உலக இன்பங்களை அனுபவிக்கிற நான் யார்? தன்னை அறியணும். சரியா? அப்ப தன்னை அறிந்த, எப்படின்னா, தன்னை அறிந்தால் அனைவரும் நானே, நான் எந்நாளும் வாழ்கின்றேன். எந்நாளும்னா இந்த உலகம் உள்ளளவும், இந்த உலக இன்பங்களை. இப்ப நான் யாரு? நான் தனி மனிதன் அல்ல, நான் 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 அல்ல. இப்ப நான் யார்? நான் மெய்ப்பொருள் ஆன்மா. அதுதான் தெய்வம், கடவுள். அந்த மெய்ப்பொருளே தான், தெய்வம்தான் மனிதர்களாக வாழுகிறது. அது எவ்வளவு காலம் வாழும்? அது அது இந்த உலகம் உள்ளளவும் வாழும். இந்த சூரிய குடும்பத்துல மட்டும்தான் மனிதன் வாழ்றானா? எத்தனையோ சூரிய குடும்பங்கள்ல மனிதன் வாழ்ந்துட்டு இருக்கிறான்.
அது யாரு? மெய்ப்பொருள். அப்போ வாழுகிற இந்த இந்த உடல்ல வாழ்றீங்க, எல்லா உடம்புலையும் நீங்க தானே வாழ்றீங்க. அப்போ அப்போ வாழ்நாள் முழுக்க அனுபவிக்கலாமே இந்த உலக இன்பங்களை. நீங்க ஏன் அளவுக்கு மேல அனுபவிக்கிறீங்க ஆசைப்பட்டு? நான் நான் ஆன்மான்னு தெரியாதனாலதான் எனக்கு மரணம் இல்லை, சாவில்லை. நான் மெய்ப்பொருள். நான் என்பது அறிவு, சுத்த வெளி மெய்ப்பொருள் அப்படின்னு தெரிஞ்சுட்டா நிகழ்கால இன்பத்தை அனுபவிப்பான். ஏன்னா நானும் எப்பவும் இருக்கிறேனே. நான் செத்தா போறேன். செத்து போயிடுவோங்கிறதுனாலதான் சாதாரண மக்கள் அவங்களுடைய உடலுக்கு மரணம் வரும்போது இன்னும் கொஞ்சம் வாழணும், இன்னும் வாழணும், இன்னும் வாழணும் ஆசை இருக்கும். ஏதாவது கேட்பாங்க, ஏதாவது எனக்கு ஆசை இருக்குதா? இப்ப கடைசி மரணப்படுக்கைக்கு போன பிறகு சாப்பிடுற இன்பத்தை தான் அனுபவிக்க முடியும். அவங்களே கேட்கறாங்க. ஒருத்தர் மரணப்படுக்கையில படுத்துட்டா அவங்க எதெல்லாம் பிரியமா சாப்பிடுவாங்களோ அதைத்தான் வாங்கிட்டு வர்றாங்க. சரி, இவ்வளவு நாள் அனுபவிச்சிருக்கிறீங்கல்ல, 90 வயசு வரையில வாழ்ந்திருக்கிறீங்க. இனியும் வாழ்ந்தாலும் இந்த புலனின்பத்தை தானே அனுபவிக்க போறீங்க. தொட்டு சுவைத்து முகர்ந்து பார்த்து கேட்டு பொருள் உறவிலும் பால் உறவிலும் நீங்க இந்த இன்பத்தை அனுபவிக்கலையா? இவ்வளவு அனுபவிச்சுக்கிட்டு தானே இருக்கிறீங்க. அப்ப இன்பத்துக்குள் இருந்து கொண்டே நீங்க இன்பத்தை தேடுறீங்க, கேட்கறீங்க. தான் மகிழ்ச்சி சொல்ற. இல்ல நான் செத்து போயிடுவேன். இல்லையே, நீ உன் உடல் தான் சாகுது. இந்த உலக இன்பத்தை அனுபவிக்கிற எது? அறிவு. அறிவுதான். சீவன்களில் இருக்கிற அறிவுக்கு பேரு மனம். அந்த அறிவு தான் தெய்வம். அப்ப தெய்வம் தானே மனமா இருக்குது. இதான் மெய்ப்பொருள் அறிவு. அப்ப இந்த மெய்ப்பொருள் பற்றிய அறிவு இப்ப வந்துருச்சு இல்லையா? இப்ப எல்லாருக்கும் வந்துருச்சா இல்லையா? மெய்ப்பொருள்னா என்னது? எப்பொருள் எத்தன்மை தாயினும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பது அறிவு. இதுக்குத்தான் மெய்ஞானி வேதாத்திரி மகரிஷி அவர்கள் நமக்கு எளிய ஒரு பயிற்சியை கொடுத்தாங்க. எளிய முறை குண்டலினி யோகம். அதுலதான் துரியாதீத தவம். தவத்தை கொடுத்து நீ யார், நீ மெய்ப்பொருள்னு நமக்கு விளக்கிட்டாங்கல்ல. விளக்கித்தானே அருள் செல்வருங்கிற பட்டம் கொடுத்தாங்க, ஞானப்பழம். ஏன்னா நீ மெய்ப்பொருளை அறிந்து விட்டாய், அறிவில் முழுமை பெற்று விட்டாய். இனியும் அறிய வேண்டியது ஒன்றுமே இல்லை. திருமுருகர் சொல்ற மாதிரி எல்லாம் அறியும் அறிவுதனை விட்டு எல்லாம் அறிந்தும் இங்கொன்றும் இல்லை. எல்லாம் அறிந்த அறிவினை நான் என்றால் எல்லாம் அறிந்த இறை எனலாமே. இப்ப நான் யார்? மகரிஷி. அவர்தான் மெய்ப்பொருளை அறிவது. அவர்தான் குரு. இந்த தவத்தையும் கொடுத்து அந்த மெய்ப்பொருளை விளக்குகிறார். மெய்ப்பொருள் விளக்கம், மறைபொருள் விளக்கம் கொடுக்கிறார். கொடுத்து நீ இந்த தவத்தை தொடர்ந்து செய்து அங்க விளக்க ஞானம் கொடுத்துறாரு. நீ அனுபவ ஞானம் பெறணும். இன்ஃபர்மேஷன் கன்ஃபர்மேஷன். அதனாலதான் அருள் செல்வருங்கிற பட்டத்தை கொடுத்து நீ தொடர்ந்து இந்த பயிற்சியை செய்ய. ஒரு நாள் உன் மனம் அதோடு இணைந்து நீ உணர்ந்து விடுவாய். எதை உணர்வாய்? மெய்ப்பொருளை உணர்வாய். இப்ப மெய்ப்பொருள் விளக்கம் பெற்றிருக்கிற விளக்க ஞானம். இனி அனுபவ ஞானம் வரும். அந்த அனுபவ ஞானம் வந்தாதான் நான் சொல்றது உனக்கு உள்ளுணர்வா உனக்கு விளங்கும். அப்ப நீ தவம் செய்து நீ சுயமாக சிந்திக்கும் போது நீ உள்ளுணர்வாக பெறுவாய். அதான் உள்ளுணர்வு கல்வி. அப்ப அது யாரு சொல்றா? அதான் இன்ட்யூஷன், இன்னர் வாய்ஸ்.
அதுவானால் அதுவே சொல்லும், நீ அறிவானால் அறிவே சொல்லும். அதான் சமாதி நிலை தவம். துரியாதீத தவம் கொடுத்த உடனே சமாதி நிலை வந்துடாது. அருள் செல்வர் பட்டம் கொடுத்து அதை தொடர்ந்து செய்யணும். அது ஒண்ணும் பெரிய விஷயம் இல்லை. மகரிஷி சொல்லியிருக்காரு, முறையாக செய்து வந்தா ஓராண்டு காலத்திற்குள்ளால இறை உணர்வு பெற முடியும், மெய்ப்பொருளை அறியும். மகரிஷி சொல்றாரு. திருமூலரும் ஒரு கவியில சொல்றார். நான் கூட அந்த கவிய பலமுறை என்னுடைய பேஸ்புக்ல வாட்ஸ்அப்ல போட்டிருக்கிறேன். நான் ஓராண்டு காலம் அப்ப முறையாக செய்து வந்தால், இப்போ இந்த ஜூம் இணைப்புல இருக்கிறவங்க அல்லது யூடியூப்ல கேட்க போறீங்கல்ல, எல்லாருக்கும் சொல்றேன், நம்ம முறையாக செய்து வந்திருந்தா, நீங்க செய்தவர்கள்லாம் நிறைய பேர் உணர்ந்துட்டீங்க, எனக்கு தெரியும். நீங்க அனுபவமாக உணர்ந்திருக்கிறீர்கள். அப்ப அனுபவமா உணர்ந்தா உங்களை அறிந்து விற்பீர்கள். அதுதான். அப்ப உங்களுக்கு என்ன இருக்காது? ஆசை இருக்காது. இந்த பொருளும் புகழும் அதிகாரம் புலன் இன்பம் சொல்ற, பொருள் புகழ் செல்வாக்கு புலன் இன்பம். இந்த பொருள் இருக்கு, உதவும் உறவுகளோடு புலன் இன்பங்களை அனுபவிக்கிறீங்க. ஆனா நிறைவு வேணும்ல. அந்த நிறைவு இல்லாதனால மனதுக்கு ஒரு குறையா இருக்குது. அப்பதான் மனதுல நிறைவு பெறாத ஆசைகள் இருக்கிறது. சாதாரண மனிதனுக்கு, இறை உணர்வு பெறாதவனுக்கெல்லாம் ஆசைகள் இருக்கும். இன்னும் வாழணும், இன்னும் வாழணும், இன்னும் இந்த உலக இன்பங்களை அனுபவிக்கணும். நீ அனுபவிச்சுட்டு இல்ல, அது ஏன் நிறைவு வரல? சரி, நீ எவ்வளவு காலம் வாழ்ந்தா அவனுக்கு நிறைவு வரும்? பொருள் ஈட்டுகிறாய், பொருள் இன்னும் வேணும், பொருளையும் புகழையும் தேடுகிறாய். சரி, எவ்வளவு பொருள் வந்தா நிறைவா இருக்கும்? எவ்வளவு புகழும் அதிகாரமும் வந்தா எவ்வளவு வந்தா உனக்கு நிறைவு இருக்கும்? நீ இன்னும் எவ்வளவு இன்பங்களை சுற்றுலா சென்று, நட்சத்திர விடுதிகளுக்கும் சுற்றுலா உள்நாட்டிலும் வெளிநாட்டிலும் சென்று நீ எவ்வளவுதான் புலனின்பங்களை அனுபவித்தாலும் உனக்கு நிறைவு வந்துருமா? வரவே வர. அப்ப யாருக்கு நிறைவு வரும்னா, தன்னை அறிந்தவனுக்கு மன நிறைவு கிட்டும். அதத்தான். அப்ப எப்படி நிறைவு கிட்டும்னா, அனைவரும் நானே, எல்லாரும் நான் தானே. அப்போ நீ இப்போ ஒருவர் சொல்றார், நான் சுவிட்சர்லாந்துல ரொம்ப பெரிய இன்பம் இருக்கு, அல்லது சிங்கப்பூர்ல இருக்குது, அல்லது இங்க கேரளாவில் இருக்குது, அங்க இருக்குது, இங்க இருக்குது, எங்கேயோ சொல்றாங்க. இதெல்லாம் அனுபவிக்கணும். அதெல்லாம் வாழ்நாளைக்குள்ளால நான் உலகம் முழுதும் சுத்தி வரணும், எல்லாத்தையும் அனுபவிக்கணும். முடியுமா எல்லாராலையும்? ஆனா அந்த உலகம் முழுதும் வாழுகிற மக்கள் நான் தான் தெரிஞ்சிட்டா உனக்கு ஆசை இருக்காது. சிங்கப்பூர், ஸ்வீட் சிங்கப்பூர்ன்றீங்க, அங்க அனுபவிக்கிறாங்க மக்கள்னு வைங்களேன், புலன் இன்பங்களை அனுபவிக்கிறாங்க. சுவிட்சர்லாந்துல அடிக்கிறான், நார்வேல அமைக்கிறான், ஆஸ்திரேலியாவில் அனுபவிக்கிறான். ஏன் நம்ம நாட்டுல கூட அனுபவிப்பாங்க சில பகுதியில். அங்க அனுபவிக்கிறது யாரு? நீதான். இந்த உலக இன்பத்தை அனுபவிக்கிறது இந்த உடலா, அறிவா? அறிவு தான், மனம். அதானே மெய்ப்பொருள், அதான் அதுக்கு ஆன்மா, அதுக்கு அழிவே இல்லை. அதான் பாரதி சொன்னார், எனக்கு சாவில்லை, நோவில்லை. சாவு எனக்கு மரணம் இல்லை. அதைத்தான் வள்ளல் பெருமான்னு சொல்றாரு, மரணமில்லா பெருவாழ்வு வாழலாம். அப்போ இந்த மெய்ப்பொருளை அறிஞ்சிட்டீங்கன்னா, அதுதான் மகரிஷி கொடுத்துருக்காரு.
மெய்ஞானம் ஓங்கி வாழ்வோம். முதல்ல உனக்கு மன நிறைவு வேணும். இப்ப பயிற்சிக்கு வந்திருக்கிறோம். 30 வயசுல வந்திருக்கிறாருன்னு வச்சு, நான் 33 வயசுல தான் வந்தேன். இப்ப இன்னைக்கு 80 வயசு ஆகிப்போச்சு. அது வரைக்கும் நான் எப்படி வாழ்ந்தேன்? எனக்கு என்ன பொருள், உடல் நலம், உடல் இருந்தது, உடல் நோயோடு இருந்தது. எனக்கு பொருள் இருந்தது, மக்கள் உறவு, புலன் இன்பங்களை அனுபவித்தேன். பொருள் உறவு, பால் உறவு, இன்பங்கள் எல்லாம் அனுபவித்தேன். எனக்கு அப்ப நிறைவு இருந்ததா? நிறைவு இல்லையே. நிறைவு இல்லைன்றது எப்படி தெரிஞ்சுக்கிறோம்? அதான் மதுரை சொல்றாரு, யாருக்கு யாரிடம் பேராசை முதலான 6 தீய குணங்களும் இருக்கிறதோ அவர் மன நிறைவும் அமைதியும் இல்லாதவர். புரியுதுங்களா? 6 குணங்கள். ஏன்னா அவருக்கு தன்முனைப்பு இருக்கும். நான் நான் என்ற அகந்தை இந்த சமுதாயத்தில் இருந்து அல்லது இயற்கையில் இருந்து தன்னை வேறாக கருதுவார். நான் வேறு, அங்க அனுபவிக்கிறவன் யார் வேறு? சிங்கப்பூர்ல அனுபவிக்கிறாங்க பாருங்க, அவன் வேற. எங்கெங்கயோ எதையோ அனுபவிக்கிறான், அவெல்லாம் வேற. தன்னை வேறாக கருதுகிறான். இதான் தான் என்ற அகந்தை, தன்முனைப்பு, ஈகோ. இந்த தான், அதாவது சமுதாயத்திலிருந்து, அதாவது பாருங்க, ஆணவத்துக்கு ஒரு சரியான தமிழ் சொல்லும் சரியான விளக்கமும் மகிழ்ச்சி தான் கொடுக்குறாங்க. தன்முனைப்பு, தன்னை வேறாக கருது. அதான் ஈக்குவலிசம். அதுக்கு எதிர் சொல்லு என்னங்க? சம உணர்வு, சம ஆசனம் சொல்லுவார். அப்போ எல்லாரும் சமம், எல்லாரும் நான் தான் அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டா உங்களுக்கு ஆணவமும் வராது, ஆசையும் வராது. அப்பதான் சொல்றாரு மகரிஷி, பேராசைன்றத சொல்றாரு. உனக்கு பேராசை இருக்காங்கிறத எப்படி தெரிஞ்சுக்கலாம்? நீன்னா உனக்கு பொறாமை இருக்கும். பொறுக்க எப்படின்னா பாருங்க, நீ பொருளுக்கு ஆசைப்படுகிறாய், புகழுக்கும் அதிகாரத்திற்கும் புலனின்பத்திற்கும் ஆசைப்படுகிறாய். அது பிறரிடம் இருக்குது இல்ல, உனக்கு இருக்கு. உனக்கு பொருள் இருக்கு, புகழ் இருக்கு, அதிக மக்கள் உறவு இருக்கு, அதானே புலனின்பங்களும் அனுபவிக்கிறாய். எல்லாரும் அதைத்தானே அனுபவிக்கிறேன். பிறரிடம் இருக்கிறது எனக்கு வேணும்னு நினைக்கிற, அவன் வேற ஏதோ அனுபவிக்கிறான். இல்லடாப்பா, நீ அனுபவிக்கிறதான் அவன் அனுபவிக்கிறான். அவனும் நீயும் ஒண்ணுதான். ஜெய கிருஷ்ணமூர்த்தி சொன்ன மாதிரி, இங்க துய்க்கப்படுவதும் துய்ப்பதும் ஒன்றே, அனுபவிப்பவனும் அனுபவிக்கப்படுவதும் ஒண்ணுதான். நீ அனுபவிக்கிறதாண்டா அவன் சிங்கப்பூர்ல அனுபவிக்க, அவன் என்னமோ வேற அனுபவிக்க நினைக்கிற. அவன் யாரு? அது நீதானே. இதத்தான் பேராசை என்பது. பிறரிடம் இருக்கும் பொருளுக்கும் புகழுக்கும் அதிகாரத்திற்கும் புலன்பத்திற்கும் தன்னுடைய இருப்பதை ஒப்பிட்டு பார்த்து, ஒப்பு பார்க்கிறேன், கம்பேரிட்டிவ் பாவர்ட்டி, அதை இல்லாத போல நினைக்கிறான். இதாங்க பேராசை. புரியுதா? இந்த பேராசை இருக்கிற வரையில அவன் மன அமைதியா இருக்குமா? அவனுக்கு கோபம் வரும். நல்லா இருக்கிறானே, பொறாம. இப்போ சங்க காலத்துல
தமிழ்நாட்டு மக்கள் ரொம்ப செழிப்பா இருந்திருக்கிறாங்க. அதனாலதான் மத்த நாட்டுக்காரனுக்கு பொறுக்க முடியல. பொருள் பறிக்க வந்துட்டாங்களே. பொருள் பறித்து அது பொறாமை தானே, பேராசை தானே. இப்போ நிறை மனம் வர, இப்ப சினம் வருது, கவலை வருது. நன்மீதே நமக்கு வர்ற சினத்துக்கு பேர் தான் கவலை. மகிழ்ச்சி. அப்போ பேராசை, சினம், கடும்பற்று வந்துரும் இல்ல. எல்லாருக்கும் தானே பொருள் வேணும். உனக்கு தேவைக்கு மேல இருப்பதை நீ கொடுத்துட வேண்டியதானே. ஏன் கொடுக்க மாட்டேங்கிற? இப்ப பாருங்க, ஆடம்பர செலவு இருக்கிறவங்கலாம் பாருங்க. அதுவும் நம்ம நாட்டுல இது ஏழை நாடுன்னு சொல்றோம் இல்ல, ஏழைகள் நிறைந்த நாடு. இது வளமான நாடு. செல்வந்தர்கள் நிறைய இருக்கிறாங்க. இந்த செல்வந்தர்களுக்கும் ஏழைகளுக்கும் உள்ள இடைவெளி அகன்று போச்சு. ரிச் சொல்ல போனா தங்கத்துல, கல்யாணத்துல எல்லாம் தங்கத்துல ஆடை போடுறான். பாக்குறீங்க, ரொம்ப ஆடம்பர செலவு. நம்ம நாட்டுல வேற எங்கேயும் இப்படி இருக்கிற மாதிரி எனக்கு தெரியல. கோடிக்கணக்குல இப்ப நாட்டுல உள்ள செல்வந்தர்கள் பாக்குறீங்க. நம்ம நாட்டுல எங்கெங்கயோ போய் கல்யாணம் பண்றான். கப்பல்ல போய் கல்யாணம் பண்றான், சப்மரீன்ல போய் கல்யாணம் பண்றான், ஏரோப்ளேன்ல கல்யாணம் பண்றான், விண்வெளியில போய் கூட கல்யாணம் பண்ணுவான் போல தெரியுது. இப்போ இத்தனா கோடிக்கணக்கில் செலவு எண்ணி பாருங்க. மாதிரி சொல்றாரு, இந்த கல்யாண செலவுலேயே ஏழைகள் குடும்பம் கடன்ல இருந்து மீள முடியும். கல்யாண செலவு, உணவுல சிக்கனம் இல்ல, உடையில சிக்கனம் இல்ல, உறைவிடம், பெரிய பெரிய பங்களாக்கள். எத்தனை பேர் இருக்காங்க? மகிழ்ச்சி சொல்றார், பிறருடைய தேவையை மதித்து தன்னுடைய தேவையை கட்டுப்படுத்தி கொண்டால் அந்த பொருள் எல்லாம் எல்லாருக்கும் போயிடும்ல. பிரிச்சு கொடுத்துருவீங்கல்ல. ஒண்ணு நீதான் கொடுக்கல, உனக்கு அந்த அறிவு இல்ல, அன்பு இல்ல. ஆட்சியாளர்கள் மக்கள் மேல உள்ள அன்புனாலதானே ஆட்சி நிர்வாகம் பண்ண வந்திருக்காங்க. வாழும் உரிமைக்கு பாதுகாப்பு அளிக்க தானே வந்தவங்க. அப்படிதான் நினைக்கிறோம். ஆனா அவங்க கொள்ளையடிக்கிறதுக்கு வந்திருக்காங்கன்னு இப்பதான் தெரியுது பல நாடுகளில். சரி, தெரிஞ்சிருச்சு. அடுத்த தேர்தலையாவது கவனமா இருக்கணும்ல. இந்த கொள்ளை கூட்டத்தையே திரும்ப திரும்ப தேர்வு செய்யறமே காரணம். மாதிரி சொல்றாரு, இந்த உயிர் அறிவு, மெய்ப்பொருள் அறிவு, அந்த மெய்ப்பொருள் தான் ஆன்மீக அறிவு. கடவுள் பற்றிய அறிவு இருக்கிறவன் தான் இதை சரியா செய்ய முடியும். ஆன்மீக அறிவு, உயிரறிவை உள்ளுணர்வாய் பெற்றவர்கள் ஆட்சி நிர்வாகத்துக்கு வர வேண்டும். மகிழ்ச்சியா தான் சொல்றார். ஆனா இப்ப நம்ம நாட்டுல இருக்கிற ஆட்சி தலைவர்கள் ஆன்மீகம் வேறு, அரசியல் வேறு. ஐயோ, ஆன்மீகம் பேசுறவங்க வந்துடாத. ஆன்ம நேயம்னா உயிர்ம நேயம், இது கூட தெரியலையே. அதனாலதான் இப்ப நம்ம நாடு மட்டும் இல்ல, இது மாதிரி நிறைய நாடுகள் இருக்கு, உயிர்ம நேயம் இல்லை. அதனாலதான் மகரிஷி, உயிரறிவை உள்ளுணர்வாய் பெற்றவர்கள் ஆட்சி நிர்வாகத்துக்கு வரணும். அப்பதான் பொருளாதார சமத்துவம். பார் முழுதும் பொருள்துறையில் சமநிலைமை வரும் வரையில் நேர் நிற்கும் நீதி உள நலம் உலக அமைதி எனும் சொல் அளவில் தான் நிற்கும் நலம் விளைக்கா வாழ்க்கையில. அங்க உள்ளத்துல அமைதி இருக்காது. அப்புறம் இந்த போர் நிக்குமா? போர் நடந்துகிட்டே தான் இருக்கும். ஒரு நாடு பிற நாடுகளுடைய வளத்தை பறித்து கொண்டிருக்கிறது. ஒண்ணு போர் நடக்குது, வேற பொருளாதார போர் நடக்குது, ஆயுத போர் நடக்குது. இப்போ
நோய் கிருமிகளை கூட பரப்பி விட்டு அது ஒரு போர் நடந்துகிட்டு இருக்கு. இப்பவும் நடக்குது. கொரோனாங்கிறது அது ஒரு பயோவார்னு தானே சொல்றோம். எப்படியோ ஒரு நாட்டினுடைய பொருளாதார நிலையை சீர்குலைக்கணும். பிற நாட்டுக்கு பொருளாதார சீர்குலைவை ஏற்படுத்தணும். அதுக்காகத்தானே விட்டு சண்டையை மூட்டி விட்டு போரிடுங்கடா, போரிடுறதுக்கு உங்களுக்கு தளவாடங்கள் நாங்க தர்றோம், எங்கிட்ட வாங்கிக்க. இப்ப ராணுவ தளவாடங்களை உற்பத்தி பண்றது, ராணுவத்தை பராமரிக்கிறது, அதுக்கே அந்த நாட்டினுடைய பொருளாதாரம் அங்கே விரயமாயிடும். இப்ப மதுரை சொல்றார், எல்லா நாட்டிலையுமே இந்த போர் தளவாடங்கள், ராணுவம் இதை பராமரிக்கிறதுக்கு எவ்வளவு செலவாகுதுன்னு பாருங்களேன். எத்தனை விழுக்காடு செலவாகுது. அதெல்லாம் இந்த நாட்டினுடைய மக்கள் பொருளாதார மேம்பாட்டுக்கு திருப்பினா இந்த பொருள் பிரச்சனை தீர்ந்துரும் இல்ல. அப்ப இதுக்கெல்லாம் என்ன அறிவு வேணும்? மெய்ப்பொருள் அறிவு வேணும், மெய்ஞானம். மெய்ப்பொருள் பற்றிய ஞானம்னா தெளிந்த அறிவு, தெய்வம் பற்றிய தெளிந்த அறிவு. இப்ப நம்ம நாட்டை, இப்ப தமிழ்நாட்டை பொறுத்தவரையில தமிழ்நாட்டில ஆட்சி பண்றவங்க அந்த அறிவுல இல்லைன்னு உங்களுக்கு தெரியும் எல்லாருக்கும். அவங்களுக்கு தெய்வ நம்பிக்கையே இல்லாதவர்கள் என்று சொல்லுகிறார். அங்க இந்திய அரசுல பாத்தீங்கன்னா அவங்களுக்கு தெளிவான அறிவு இல்லை. ஏதோ உருவங்களை புராணங்கள்ல சொன்ன, கதைகள்ல சொன்ன அவதார கடவுள்கள், அத கடவுள்னு வணங்கிக்கிட்டு அதை வேண்டிக்கிட்டு இருக்காங்க. அது என்னன்னு தெரியல. அப்புறம் எப்படி ஒரு சமதர்ம ஆட்சியை கொடுக்க முடியுமா? எல்லாருக்குமான ஆட்சியை கொடுக்க முடியுமா? ஆட்சியாளர் சொல்றாங்க எல்லாரும் எல்லாமும் பெற வேண்டும், எல்லாருக்கும் எல்லாம். பேச்சில் தான் இருக்கு. பொருளாதார முன்னேற்றம் வந்திருக்கு நம்ம நாட்டுல. அந்த பொருள் எங்க யாருகிட்ட இருக்குது? செல்வந்தர்கிட்ட தான் குவிஞ்சு கிடக்குது. அதனாலதான் மதுரை சொல்ற, ஏழை செல்வந்தனுக்குள்ள இடைவெளி நாளுக்கு நாள் விரியும் போதுதான் வன்முறைகள், போர் எல்லாம் நடக்கும். அதனாலதான் மதுரை சொல்றார், இதை பகிர்ந்து கொடுத்துட்டா அங்க போர். இப்பவே நம்ம இந்த உலகத்துல சில நாடுகள்ல சோசியலிஸ்டிக் பேட்டர்ன் ஆஃப் கவர்மெண்ட் இருக்கு. அவங்க எல்லாம் பிரிச்சு கொடுத்துட்றாங்க. நான் என்னுடைய மகன்கிட்ட கேட்பேன், என்னடா உங்க நாட்டுல, அவன் ஒரு நாட்டுல இருக்கிறான், அங்க என்ன கேபிட்டலிசமா கம்யூனிசமா கேட்டேன். இல்லப்பா சோசியலிசம். அதனாலதான் அங்க பொருளாதார குற்றங்களே இல்லை. லஞ்சம், ஊழல், திருட்டு, கொள்ளை ஒண்ணுமே இல்லை. அந்த குற்றம் செய்வாரே இல்லை. அதனாலதான் அந்த நாட்டுல மக்கள் மகிழ்ச்சியாக வாழ்கிறார்கள். ஹாப்பியஸ்ட் கண்ட்ரி இன் தி வேர்ல்டு. எல்லாம் உடல்நலத்தில் இருக்காங்க. நோய் வந்தா கூட நோயெல்லாம் கட்டுப்படுத்திக்கிறாங்க. பொருள் வளம் இருக்குது, நட்பு நலம் இருக்குது. அப்புறம் என்ன? அப்புறம் ஹாப்பியா இருக்க வேண்டியது என்ன? ஹாப்பி நியூ இயர், ஹாப்பி லிவிங், ஹாப்பியஸ்ட் கண்ட்ரி இன் தி வேர்ல்டு அப்படின்னு சொல்றோம். அந்த மாதிரி நம்ம நாட்டுக்கு வரணும் இல்ல. இதைத்தான் மதுரை சொல்றார். பொது உடைமை, சோசியல் சொசைட்டி. மனிதனை பொது உடைமையாக கருதல. மனிதன் இப்பதான் எல்லாரும் எல்லாமும் பெற வேண்டும், இங்க இல்லாம இல்லாத நிலை வேண்டும், வல்லான் பொருள் குவிக்கும் தனி உடைமை நீங்கி வர வேண்டும் இந்நாட்டில் பொது உடைமை. அதனால்தான் மதுரை சொன்னார், நிலங்களையும் கட்டடத்தையும் பொது உடைமை ஆக்கணும், தொழில் அரசுடைமை ஆக்கணும், கூட்டுப்பண்ணை விவசாயம்
எல்லாம் எல்லாம் மதுரையுடைய எண்ணங்கள் இருக்கு. அது வரும், கண்டிப்பா வரும். ஏன்னா ஞானிகள் நினைப்பது நடக்கும். பாரதி சொன்ன மாதிரி எண்ணிய முடிதல் வேண்டும், நல்லவே எண்ணுதல் வேண்டும், திண்ணிய நெஞ்ச வேண்டும், தெளிந்த நல்ல அறிவு வேண்டும். கனவு கண்டா பாரதி கண்ட கனவெல்லாம் நிறைவேறி கொண்டிருக்கிறது. கண்டிப்பா வரும். நான் சொல்றேன், கல்வி கூடங்கள் எல்லாம், கோயில்கள் எல்லாம் அருட்கல்வி கூடமா மாறும். பள்ளித்தனம் அனைத்தும் கோயில்கள் செய்வோம், இதுதான் சொல்லியிருக்கிறேன். ஆன்மீக கல்வி பள்ளிக்கூட கல்வியில கொடுக்கணும்னு சொல்லி வந்துகிட்டு இருக்குது. நம்முடைய உலக சமுதாயம் அருள் தந்தை அவர்களை வகுத்து கொடுத்திருக்கிற வாழ்க்கை கல்விதான் ஆன்மீக கல்வி. உயிரறிவு, ஸ்பிரிச்சுவல் நாலேஜ், அதான் இயற்கை தத்துவ அறிவு. இந்த கல்விய கல்விக்கூடங்கள்ல கொடுத்துட்டோம்னா அதெல்லாம் கோயில் ஆயிடும்ல. கோயில் ஆன்மீக அறிவுக்கு தானே, மெய்ப்பொருள் அறிவுக்கு தானே. வரப்போகுது, வருது, வரப்போகுது, சீக்கிரம் வரப்போகுது. அது வந்தப்ப நான் என்னுடைய இந்த உடல் மறையும் முன்னே வந்துடும், எனக்கு நல்லா தெரியும். நல்ல அன்பர்களே, பாருங்க, மெய்ஞானம் எதுக்கெல்லாம் தேவைன்னு பாருங்க. பொருளாதார சமத்துவம் வந்துடும், உறவு, இந்த இந்த உடல், இந்த மெய்ப்பொருளே தான் ஐம்பூதங்களாகி உடலா முறையாக கூடி உடலாக, உடலை இயக்கும் உயிராக, அண்டத்தில் பிண்ட கடவுளாய் கருதப்படுபவன் பிண்டத்தில் உயிரென பேசப்படுகிறான். அப்ப அந்த உயிர் சக்திய, அதனுடைய திணிவு, அதை சீராக பராமரிச்சுக்கிற அறிவு வந்து, மெய்ப்பொருள் அறிவு வந்தா அப்போ நோயினா என்னன்னு தெரிஞ்சிடும். எப்ப இந்த உடல்ல ஐம்பூதங்களுடைய அளவு தரம் குறைந்து, அது குறையும் போதும் இங்க ஜீவகாந்த உற்பத்தி குறைஞ்சிரும். நாம் பொருளுக்கும் புகழுக்கும் அதிகாரத்திற்கும் புலனின்பத்திற்கும் பேராசைப்பட்டு இந்த மன இயக்கத்துல, அதான் உணவு, உழைப்பு, உறக்கம், பால் உறவு, எண்ணம், இந்த ஐந்திலும் அளவு முறை மீறும் போது நாம் ஜீவகாந்த சக்தி இழந்துடுறோம். அப்போ ஜீவகாந்த இருப்பு, செறிவு குறைஞ்சிருமல்ல. மகிழ்ச்சி சொல்ற வோல்ட் டிராப், இப்ப நோய் வந்துருமா இல்லையா? அப்போ மெய்ஞானிக்கு இந்த உடல்னா என்ன, நோயின்னா என்ன? வள்ளுவர் சொல்ற, நோய் நாடி நோய் முதல் நாடி அது தணிக்கும் வாய் நாடி வாய்ப்பை செயல். இந்த மெய்ப்பொருள் அறிவு இல்லாதவனுக்கு நீ நோயற்று வாழ நீ என்ன செய்யணும்னா, நீ ஐந்தில் அளவு முறை காக்கணும். நீ சொன்னா செஞ்சிருவானா? எப்படி நோய் வருதுன்னு சொன்னா தெரிஞ்சுக்குவானா? உடல் பயிற்சி, காயகல்ப பயிற்சி செய்யணும், புரிஞ்சுக்குவானா? ஏன் உடல் பயிற்சி செய்யணும்? எல்லாருக்கும் யாரும் இந்த ஐந்தில் அளவு முறை காக்க முடியாது. இது முன்ன பின்னதான் இருக்கும். அது மட்டும் சுற்றுப்புற சூழல், சந்தர்ப்பம் முதல் கோள்கள் சஞ்சாரம் காரணமாக உடம்புல கழிவுகள் தேங்கும். இந்த ஐந்தில் அளவு முறை மீறும் போதும் சுற்றுப்புற சூழல், சந்தர்ப்பம் முதல் கோள்கள் சஞ்சாரம் காரணமாகவும் கருவைப்பு காரணமாகவும் எல்லாருக்கும் கழிவுகள் தேங்கும். அப்ப எல்லாருக்கும் நோய் வரும். அப்ப அந்த கழிவுகளை அன்னன்னைக்கு, இப்போ கார்பரேஷன் குப்பை தொட்டி வண்டி வரும்போது அன்னன்னைக்கு விசில் அடிக்கிறாங்க, குப்பை தொட்டியை கொண்டு கொட்டிடுறோம்ல. இப்ப இங்க நம்ம உடம்புல சேர்ந்து இருக்கிற குப்பையை நாள்தோறும் வெளியேற்ற வேண்டாமா? அதுதானுங்க உடல் பயிற்சி. இது இன்னும் நிறைய பேருக்கு புரியல. அதே மாதிரி உயிர் சத்து உணவு மூலம் எல்லாருக்கும் கிடைச்சிருதா? கிடைக்கவே கிடைக்காது.
உணவு ரொம்ப முக்கியம். உண்டி கொடுத்தோர் உயிர் கொடுத்தோர். உணவும் மதுவே மருந்தும் மதுவே. அதான் சித்தர்கள் கண்டுபிடிச்சாங்க. காயக்கல்ப பயிற்சி தான் உச்சக்கட்ட பயிற்சி. நீங்க இந்த உணவு அமுதமா மாறி ரீசைக்கிள் அமுத கலசத்திலிருந்து அது ரத்தத்துல கலக்க ஆரம்பிச்சிருச்சுன்னா நீங்க சாப்பிடவே வேண்டியதில்லை. இப்ப கூட இருக்காங்களே நிறைய பேர் சாப்பிடறதே இல்லை, தண்ணி கூட குடிக்கிறது. உணவுங்கிறது நிலமும் நீரும் தானே. சரி, அவ்வளவு வேண்டாம், ஏதோ இந்த பயிற்சியை செஞ்சுக்கிட்டு வாங்க, கொஞ்சமாவது சாப்பிடுங்க. மதுரை சொல்றார், 1/3 நீ சாப்பிட்டா போதும். இப்ப சாப்பிட்றத விட காயக்கல்பம் பண்ணிட்டு வா, எப்படி நோய் வரும் பார்க்கல. நான் என்னோட அனுபவத்துல நான் பார்த்து, இப்ப உடம்புல அந்த வித்து குழம்பு இப்படி திணிவு சரியா இருந்தா தானே சார்ஜ் ஏறும். நீ தவம் பண்ணும்போது கூட, தவம் பண்றீங்க, தூங்குறீங்க, உறங்கும் போதும், தவம் செய்யும் போதும் நமக்கு உயிர் சக்தி செலவு நிறுத்தப்பட்டு உடம்புக்குள்ள உயிர் சக்தி கூடுகிறது. வெளியிலிருந்து வருவதெல்லாம் கூடுது. அதாவது ஒவ்வொரு செல்லிலையும் உயிர் சக்தி கூடுகிறது. ஆனா அந்த உயிர் சக்தியை பிடிச்சு வைக்கணும்னா இந்த செல்லுல கெமிக்கல் இருக்கணும்ல. இப்போ பேட்டரி வச்சிருக்கிறீங்க மொபைல்ல, அந்த பேட்டரியில வேதிப்பொருள் இருக்குல்ல, கெமிக்கல், அதோட குவான்டிட்டி குவாலிட்டியை மெயின்டைன் பண்ணலன்னா சார்ஜ் போட்டா சார்ஜ் வாங்குமா? இந்த செல்லுக்கு ஒரு நீதி, இந்த செல்லுக்கு ஒரு நீதியா? மனவள கலைஞர்களே, முதல்ல நீங்க நல்லா தெளிவா புரிஞ்சுக்கணும். இந்த மெய்ஞானம் ஓங்கி வாழ்றதுல எவ்வளவு விஷயங்கள் இருக்கு பார்த்தீங்களா? மெய்ப்பொருளை அறிந்தவனுக்கு தாங்க இந்த உடல்னா என்ன, உடலுக்கு நோய் என்ன, நோய்க்கு என்ன காரணம் எல்லாம் தெரியும். நோயை தணிப்பும். இப்ப நான் மெய்ஞானம் ஓங்கி வாழ்கிறேன், எனக்கு தெரியுது. இப்ப நான் உடலெல்லாம் காக்க என்ன செய்யறேன்? உடல் பயிற்சி செஞ்சே ஆகணும், காயக்கல்பம் செஞ்சே ஆகணும், தவம் செஞ்சே ஆகணும். இங்க தவம் செய்யும் போதுதான் அங்க ஜீரண சுரப்புகள் எல்லாம் சுரக்கும். அப்பதான் ஜீரணம் நல்லா. எல்லாருக்கும் ஞானியும் தவம் பண்ணணும். நான் தவம் பண்ணி முடிச்சுட்டேன், ஞானம் பெற்று விட்டேன், உடல் நலத்துக்காக பண்ணேன். அப்ப நோய் எதிர்ப்பு சக்தி கூடும்னு சொல்றீங்கல்ல. இப்ப கொரோனா வந்த போது கூட சொன்னீங்கல்ல, யோகா பண்றவங்களுக்கு நோய் எதிர்ப்பு சக்தி இருக்கும். அப்ப ஜீரண சக்தி, நோய் எதிர்ப்பு சக்திங்கிறது வேறையா? ரெண்டும் ஒண்ணுதான். ஜீரணம் நல்லா ஆயிட்டாலே நோய் இல்லை. அப்ப அந்த சக்தியை நம்ம உடம்புல நீங்க மிச்சமா வச்சுக்கிட்டா, உடல் இயக்க தேவைக்கு மேல மிச்சமா வச்சுக்கிட்டா, அதான் செல்ஃப் ஹீலிங் பவர். தானாக நம்ம உடம்பு குணமாயிடும். அதனால மருத்துவர்கள் சொல்றாங்கல்ல, ஏதோ நோய் இருக்குது, நல்லா ஓய்வு எடுங்க, நல்லா உறங்குங்க, ஓய்வு எடுங்க. இப்ப உறங்கும் போதும் ஓய்வு எடுக்கும், தொழிலுக்கு ஓய்வு. அப்ப ஜீவகாந்த செலவை மன இயக்க, தூங்கும் போது மன இயக்கத்தை சுத்தமா நிறுத்திடுறோம். தொழில் செய்யல, ஆனா கொஞ்சம் அந்த தொழில் கருவிகளை இயக்குகிறதுக்கு செலவாகுது இல்லையா, அதை நிறுத்திடுறோம்ல. அப்ப ஜீவகாந்த அழுத்தம் கூடிடுது, தானா நோய் குணமாயிடுது. இதுதான் செல்ஃப் ஹீலிங் பவர். அதோட நம்ம தவம் செய்யும் போதும், உடல் பயிற்சி செய்யும் போதும், கடைசியில உடம்புல ஒவ்வொரு உறுப்புலேயும் ரத்த ஓட்டம், வெப்ப ஓட்டம், காற்று ஓட்டம், உயிர் ஓட்டம் சீராக இருக்கிறது. ஜீவகாந்த ஓட்டம் இந்த பகுதி போதிய பலமும் வலிமையும் பெறுது. அப்படி நினைக்கும் போதே அங்க சிவகாந்தம் அங்க வந்து குவிஞ்சிரும். அங்க இருக்கிற தடையெல்லாம் போக்கிரும். கட்டி, புற்றுநோய் கட்டி இருந்தா கூட கரைஞ்சிரும். அதோட எண்ணம் வேற, எண்ணியபடியே ஆகும். ஏன்னா தவம் செய்யறவனுக்கு எண்ண வலிமை,
எண்ணம் ஒண்ணு, பாசிட்டிவ் தாட் இன்னொன்னு, சிவகாந்த அழுத்தம். இந்த ரெண்டும் கூடிடுச்சுன்னா, வந்துடுச்சுன்னா என்ன, உங்களுக்கு என்ன உடல்நலத்தோடு வாழ்றதுல ஏதாவது பிரச்சனையா? விபத்து வந்துருமா? இல்ல இயற்கை சீற்றத்துல செத்து போயிருவீங்களா? நோயும் வராது, விபத்தும் வராது. அப்ப நீ நீண்ட நாள் வாழ்ந்துருவியா, வாழ மாட்டியா? நீ அருள்காப்பு வேற சொல்ற, அது ஒரு எண்ணம். உன்னை விபத்துகளில் இருந்தும் இயற்கை சீற்றத்திலிருந்து உன்னை காக்குமா, காக்காதா? வேற்றியூர் பகையிலிருந்து உன்னை காக்குமா, காக்காதா? அதுதானே அருள் காப்பு. அப்போ மெய்ப்பொருளை அறிந்தவன், மெய்ப்பொருளை அறியறதுக்கு தான் மெய்ஞானம். அதுதான் எளிய முறை குண்டலினி யோகம். இந்த மெய்ப்பொருள் மீது தானே மனம் செலுத்தினீங்க. அது என்னன்னு பார்த்தீங்க. அது அறிவும் ஆற்றலும். அதுதான் ஐம்பூதங்களாகி அண்டங்களாகி முறையாக கூடி உடலாக அது ஜீவன்களாக எல்லாம் இருக்குது. கடப்பொருள், உயிர் பொருள் எல்லாம் கடவுள் தானே, எல்லாம் மெய்ப்பொருள் தானே. யாவையும் எவ்வுயிரும் தானாகி என்று சொல்வார் நம்மாழ்வார். இப்ப மெய்ஞானம்னா என்னன்னு தெரிஞ்சுட்டீங்கல்ல. இப்ப கேள்வி பதில கேளுங்க, மெய்ஞானம்னா என்ன. ரொம்ப எளிது. மெய்ஞானம் பெறுவதுதான் மிகவும் எளிது. ஞானம் பெறுவது மிகவும் எளிது. இதுக்கு பெரிய பகிரத பிரயத்தனம் அந்த காலத்துல ஏதோ பண்ணாங்க. மகரிஷி எளிமைப்படுத்தி விட்டார்கள். அதான் எளிய முறை குண்டலினி யோகம். எல்லாரும் ஞானம் பெறலாம். அதனால அப்படி இல்லை, ரொம்ப கஷ்டம் ஞானம் பெறுவது. அது பிரம்மச்சரியா இருக்கணும். பெண்கள் முடியாது, ஆண்களும் ரொம்ப காட்டுக்கு போகணும், அதை பண்ணணும், இதை பண்ணணும், அப்படி தவம் பண்ணணும், இப்படி தவம் பண்ணணும், எல்லாத்தையும் விட்டுறணும், துறவி ஆயிடணும், ராத்திரி பகலா தவம் பண்ணணும், காட்டுல எல்லாம் போய் தவம் பண்ணணும், நாள் கணக்குல தவம் பண்ணணும். ஒண்ணும் கிடையாது. காலையில 20 நிமிடம், மாலையில 20 நிமிடம் பண்ணி, இடையில அவ்வப்போது உணர்வை ஆக்னையில புருவமத்துல வச்சுக்க. ஒரு வருஷத்துல அப்படியே தானா சமாதி நிலை வந்துடும். இறை உணர்வு பெற்று விடலாம். பள்ளத்தை நோக்கி திருப்பி விடு மேட்டில் இருக்கிற நீரை, தானா கடல்ல போய் சேர்ந்துரும், ஆதி நிலையை அடைஞ்சிடும். உள்ள திருப்பி விடு கடவுள் மனதை. இது எவ்வளவு எளிமையான பயிற்சி கொடுத்திருக்காரு மெய்ப்பொருளை அறிவதற்கு. செய்யுங்க, மெய்ப்பொருளை அறிந்து விடுவீர்கள். உடல்நலம் காக்கும் அறிவு உங்களுக்கு தெளிவா விளங்கிடும். அதான் ஞானம். மெய்ப்பொருள் ஞானம் வந்தால் உடல்நலம் காக்கும் ஞானம். ஞானம்னா தெளிந்த அறிவு, முழுமையான அறிவு. பாருங்க, பொருள் வளம், நட்பு நலம், மன நிறைவு எல்லாம் வந்துருமா இல்லையா? இதுக்குதான் அந்த சங்கல்பத்துல சொல்றோம், உடல்நலம் நீளாயுள் நிறை செல்வம் உயர் புகழ் மெய்ஞானம் ஓங்கி வாழ்வோம். இதுக்கு உடல்நலம் நீளாயுள் நிறை செல்வம் உயர் புகழ் ஓங்கி வாழணும்னா என்ன வேணும்? மெய்ஞானம் தான் வேணும். மன நிறைவு பெறுவதற்கும் மெய்ஞானம் தான். அதனாலதான் திருவள்ளுவர் அதை அருமையா சொல்றார். ஒரு வாழ்க்கையின் வழிகாட்டி நூல் அல்லவா வாழ்வியல் நூல் வேதம். பாருங்க, அங்க இறை உணர்வை பற்றி சொல்றார். பாயிரம் அவருடைய இதுல இறை உணர்வு பெறணும், கடவுள் வாழ்த்து, கடவுளை பற்றி அறிவு எல்லாம் சொல்லியிருக்காரு. அதை எப்படி அடைகிறதுன்னு சொல்றாரு. தவம் பண்றதை பற்றி எல்லாம் சொல்றாரு. அப்புறம் பாருங்க, அறத்துப்பால், அறவழியில் அறநெறி அறிவு. அது அப்போ இறை உணர்வு பெற்றால் அறநெறி விளங்கிவிடும். அதான் அம்மா சொன்னாங்க, இறை உணர்வும் அறநெறியும். இதான் வேதாத்திரியம். இறைவனை உணர்ந்து விட்டால் இறை நீதியும் விளங்கிவிடும். அது வேறு இது வேறு அல்ல. அரசு வேறு, அரசு விதி வேறு அல்ல. கவர்மெண்ட் அண்ட் கவர்மெண்ட் ஆர்டர் ரெண்டும் ஒண்ணுதானே. அப்புறம் என்ன? அப்ப இறை உணர்வு பெற்றால் அறநெறிகளும் இறை நீதியும் விளங்கிவிடும். அதான் அறத்துப்பால். அதான் அறத்துப்பால்ல அந்த பாயிரம் அதை உள்ள வச்சார் வள்ளுவர்.
அடுத்தது பாருங்க பொருளியல், பொருள் பொருள் பொருட்பால். அதுலதான் ஆட்சி நிர்வாகம் எல்லாம் வருது, எல்லாரும் எல்லாம். அப்ப பொருள் ஈட்டி புலன் இன்பங்களை தீர்க்கணும், அதுவும் வாழ்க்கை துணையோட. அதான் காமத்து பால்னு இங்க வச்சிருக்கிறார். ஆண் பெண் பால் உறவு இல்லைங்களா? வாழ்க்கை துணையோடு பொருள் உறவு பால் உறவு இன்பங்களை தீர்த்து மன நிறைவு வந்துரும்ல. அப்ப இனி பிறவி தொடரணுமா? பிறவாத நிலையை அடைந்து விடலாம். யாரு? மெய்ப்பொருளை அறிந்து வாழ்பவர். அதான் வாயத்துள் வாழ்வாங்கு வாழ்வார் வானுரையும் தெய்வத்துள் வைக்கப்படும். இதைத்தான் இறைநிலை அடைதல்னு சொல்றோம். ஆத்ம சாந்தி அடைதல், பிறவாத நிலை. புரியுதுங்களா? பிறவி பெருங்கிடல். இதான் வீடு பேரு. எல்லாரும் சொல்ல கேட்டிருப்பீங்க, அறம் பொருள் இன்பம் வீடு. திருவள்ளுவரை உலகம் முழுவதும் போற்றுகிறது. ஆனால் அந்த அறிவேதான் தெய்வம் என்றார் தாயுமானார். அதுதான் மெய்ப்பொருள் என்று எடுத்து காட்டி அறிவதனை அறிவித்தார் திருவள்ளுவர். அதான் சொல்றார், எப்பொருள் எத்தன்மை தாயினும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பது அறிவு. அறிவுடையார் எல்லாம் உடையார், அறிவு அற்றம் காக்கும் கருவி. அம்மா படிச்சாங்க, அற்றம் துன்பத்திலிருந்து உன்னை காக்கும். அறிவுடையாருக்கு எல்லாம் இருக்கும், உடல் நலம் இருக்கும், நீள் ஆயுள் இருக்கும், நிறை செல்வம் இருக்கும், உயர் புகழும் இருக்கும், மன நிறைவும் இருக்கும் என்று கூறி இந்த மெய்ஞானம் ஓங்கி வாழ இந்த மனித சமுதாயத்திற்கு எத்தனையோ ஞானிகள் இந்த வாழ்ந்திருக்கலாம். நம்முடைய ஆசான் அருள் தந்து வேதாத்திரி மகரிஷி அவர்கள் எல்லோரும் மெய்ஞானம் ஓங்கி வாழ ஒரு எளிய முறை. அந்த மெய்ப்பொருளை அறிவதற்கு தோன்றியதுதான் மதங்கள். ஆனால் இன்னைக்கு இருக்கிற மதம் எதுவுமே மெய்ப்பொருளை உணர்வதற்கு நமக்கு உதவவில்லை. அதனால் அந்த மதம் வேண்டாம். வள்ளல் பெருமானே மதம் வேண்டான்னார், மதம் கடந்துருங்க, மதம் வேண்டாம். பாரதியாரும் அவருக்கு பின்னால வந்த மதம் வேண்டாம் சொன்னாரு. மதத்தை கடந்து வாருங்கள் என்று சொன்னார். அருள் தந்தையும் அதுதான் சொல்ற. இது மதம் கடந்த ஆன்மீக கல்வி, மெய்ஞானம் ஓங்கி வாழ்வதற்கு. இதை நான் உங்களுக்கு சொல்லுகிறேன். அன்பானவர்களே, நீங்கள் மனவளக்கலையை கற்று தேர்ந்தவர்கள், சான்றிதழ் பெற்றவர்கள். நீங்கள் இன்னும் மதத்தை விட்டு வெளியே வரவில்லை என்றால் நீங்கள் மெய்ஞானம் ஓங்கி வாழ முடியாது. வெறும் பகல் கனவாகத்தான் இருக்கும். அப்படிப்பட்டவர்கள் நீங்கள் ஆசிரியர் பொறுப்புக்கும் வர வேண்டாம். உங்களால் ஆன்மீக அறிவு விளக்கேற்ற முடியாது. உங்களுக்கே அந்த அறிவு இல்லையே. ஆன்மான மெய்ப்பொருளை அறிவதற்கு இந்த மனவளக்கலையை கற்றுக் கொடுப்பது, பயிற்சிகளை கற்றுக் கொடுப்பதற்கு உங்களுக்கு அந்த தகுதி இருக்காது. அதனால மகரிஷி அவர்களை தொண்டாற்றுவதற்கு ஆசிரியர்கள் எல்லாம் நம்மளை தகுதிப்படுத்திக் கொள்வோம். ஆசானம் வழியில் இந்த ஆன்மீக அறிவு விளக்கேற்றுவோம். மெய்ஞான ஒளி வீசட்டும் என்று கூறி நல்லதோர் வாய்ப்பளித்த உங்கள் அனைவரையும் வாழ்த்தி நிறைவு பெறுகிறேன். அனைவருக்கும் நன்றி, மகிழ்ச்சி, வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். தற்பொழுது ஐயா அவர்கள் நம்முடைய கேள்விக்கு சிறப்பான பதிலினை அளிக்க இருக்கின்றார்கள். கேள்வி கேட்க விரும்பும் அன்பர்கள் தங்களுடைய கைபேசிகளை தாங்களே அன்மியூட் செய்து கொண்டு கேள்விகளை சுருக்கமாக கேட்கும் போது அது அனைவருக்கும் பயனுள்ளதாக அமையும் என்பதை அன்போடு தெரிவித்துக் கொண்டு வாழ்க வளமுடன். அருள்நிதி இந்திராணி அம்மா, நீங்க ஐயா கிட்ட பேசலாமா? வாழ்க வளமுடன். ஐயா வாழ்க வளமுடன். ஐயா வாழ்க வளமுடன் அம்மா. நன்றி அம்மா. வாழ்க வளமுடன் ஐயா. அதாவது வேதாத்திரிய நீங்க சாரி சொல்லிட்டு சொல்றேன் ஐயா. நீங்க வேதாத்திரிய பாரதின்னு நான் உங்களுக்கு பேர் வச்சிருக்கேன். நான் மனசுக்குள்ள நினைச்சுக்குவேன் ஐயா. அதனால ஆரம்பத்துல இருந்து 30 வருஷத்துக்கு முன்னாலே இருந்து உங்கள் உரையை கேட்டு கேட்டு அகத்தாய்வு, திறநோக்கு பயிற்சி எல்லாத்துலயும் உங்களுடைய உரையும் உங்களுடைய நடவடிக்கையும் நான் கேட்டு கேட்டு மனசுல நல்லாவே பதிய வச்சிருக்கேன் ஐயா. எதை எப்படி சொல்லணுமோ அதை எந்த காம்ப்ரமைஸும் இல்லாம நேரா சொல்லக்கூடிய ஒரு துணிவு
உங்களுடைய ஞானத்தின் மேல் உங்களுக்கு இருந்த நம்பிக்கையை காட்டுது. அவ்வளவு அழகா சொல்லிங்க. சந்தோஷம் ஐயா. இதுக்கப்புறம் நான் ஒரு கேள்வி வச்சிருக்கேன் ஐயா. இது இப்ப நீங்க சொன்னீங்களே மெய் ஞானம், ஞானம். இந்த மெய் ஞானத்துக்கு ரெண்டும் ஒண்ணா, அல்லது ஏன் ஒரு மெய் என்ற அடைமொழி? என்ன காரணம் ஐயா? மெய்ஞானம்ங்கிறதுமா மெய்ப்பொருளை முழுமையாக அறிந்த அறிவுதான் ஞானமே. ஓ ஞானம் என்று வெறும் தனியா இல்ல. ஓ ஞானம்னா முழுமையான அறிவுன்னு சொல்லுவோம். எது பற்றிய முழுமையான அறிவு? இறைநிலை. முழுமையாக அறிந்த அறிவு. ஆமா சொல்றேன். சுத்த வெளி முதல் மனித மனம் வரை இயற்கையின் அமைப்பு, இயக்கம், விளைவுகளை தெளிவாக அறிந்த அறிவை, அதாவது மெய்ப்பொருள் முதல் மனித மனம் வரை இயற்கையின் அமைப்பு, இயக்கம், விளைவுகளை தெளிவாக அறிந்த அறிவே மெய்ஞானம். அதத்தான் அறிவு முழுமை, அது முக்தி என்று வேதாத்திரியம் கூறுகிறது. முக்தி. ஓ சரிதானா? சரி, நல்ல விளக்கம் ஐயா. அடுத்தது, நான் ஒரு 20 வருஷத்துக்கு முன்னே மௌனத்துக்கு போயிருந்தேன். எப்பவுமே சாமிஜி மௌனம் இருக்கும்போது நானும் இருக்கிறது பழக்கம். ஆழியார்ல அது காரணமா மௌனம் நடத்துறாங்கன்னு சொன்ன உடனே ஒரு நினப்பு. ரொம்ப இடைவெளிக்கு பிறகு போனேன். அப்ப நான் இப்ப பேர் பதிஞ்சிட்டு உங்களை பார்த்தேன். அப்ப நீங்க கேட்டீங்க, என்ன என்ன நிறைய நிகழ்ச்சிகள் நடக்குது, நீங்க என்னத்துக்கு வந்திருக்கீங்கன்னு கேட்டீங்க. நான் சொன்னேன் மௌனத்துக்கு வந்திருக்கேன் ஐயான்னு. எத்தனை வருஷம் ஆச்சு மன உலகலையில சேர்ந்துன்னு கேட்டீங்க. ஒரு 15 வருஷம் இருக்கும் ஐயா அப்படின்னு. அப்போ இன்னும் நீ மௌனத்தை பத்தி தேர்ச்சி பெறல அப்படித்தானே அப்படின்னு கேட்டீங்க. எனக்கு பதில் சொல்ல முடியல ஐயா. நான் பேசாம இருந்தேன். இப்ப நீங்க ஒவ்வொரு மாதமும் பேசும்போது ஐயோ இப்படி கேட்டாரு ஐயா அப்படின்னா அதுக்கப்புறம் நான் வரவே இல்லை ஐயா. மௌனத்துக்கு நான் வரவே இல்லை. நான் வீட்டுல மன்றத்துல நடத்துறேன். நானே வீட்டுல இருந்துக்குவேன். இப்போ கூட அமாவாசை அன்னைக்கு ஃபுல்லா, பௌர்ணமி அன்னைக்கு ஃபுல்லா நான் இருக்கிறேன், மௌனம் இருக்கிறேன். ஏன் அப்படி நீங்க கேட்டீங்க, ஏன் கேட்டீங்கன்னு எனக்கு ஒரு குழப்பம் இருந்துகிட்டே இருந்தது. அப்புறம் 4ஆவது மறந்துட்டேன். இப்ப நான் மௌனம் இருக்கும்போதெல்லாம் உங்களை நான் நினைச்சுக்கிறேன். ஐயா அப்படி சொன்னாங்களே அப்படின்னு நினைச்சுக்கிறேன் ஐயா. உங்களுக்கு இப்ப அதுக்கு ஏதாவது விளக்கம் சொல்ல முடிஞ்சா சொல்லுங்க ஐயா. சொல்றேம்மா. அதாவதுமா, மௌனம் எதுக்கு இருக்க சொன்னாங்கன்னா, நீங்க பேச மாட்டீங்க, தொழில் செய்ய மாட்டீங்க, பொருள் ஈட்டும் செயல் இல்ல, பேசுறது இல்ல. அதாவது உடல் மௌனம். அப்போ ஜீவகாந்த சக்தி என்ன ஆகும்? செலவு இல்ல. புலன் இன்பங்களே அனுபவிக்கல. மன இயக்க கருவிகளுக்கு வேலை கொடுக்கல. புரியுதுங்களா? மன இயக்க சக்தி மிச்சமாகும் அல்லவா? கொண்டு நீங்க தவம் செய்யறதுக்கு பயன்படுத்தணும். அப்பதான் தவத்துல உயர முடியும். அப்பதான் மன அலை குறையும். அப்ப எளிதாக தவம் செய்து சீக்கிரமா மதுரை சொல்ற அந்த ஓராண்டு காலத்துக்குள்ளால நீங்க அடிக்கடி மௌனம் இருந்து வந்தீங்கன்னா தவத்தில் சேர்ந்து ஒரு நாள் சமாதி நிலையை அடைவீர்கள். அதான் மெய்ப்பொருளை உணர்ந்து கொள்வீர்கள். அதான் இறை உணர்வு. மனம் அறிவை உணரணும். அறிவு எங்க இருக்குது? உயிர் மையத்து அமைந்த வெளிதான் அறிவு. அப்ப நீங்க துரியாய தவத்துல எதன் மீது மனம் செலுத்துகிறீர்கள்? வெளியின் மீது. அந்த வெளியின் மீது மனம் செலுத்தும் போது அப்ப அந்த வெளி என்பது நிலை பொருள், மனம் என்பது அலை. அப்ப நிலை அலையை இணைத்தால் அங்கே அலை நின்றுவிடும். அப்போ 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 அப்ப மனம் என்ன ஆயிடும்? நிலை ஆயிடும். மனம் அலை நிலை ஆகிவிடும். நிலை பொருளாம். இதுதான் சமாதி நிலை.
அதான் இறைநிலை உணர்தல். இறைநிலை உணர்தல். உணர்தல். ஓ. இது உணர்ந்துட்டீங்கன்னு வச்சுக்கங்க. ஆஹ். அதுக்கப்புறம் அப்பதான் உங்களுக்கு மெயினான வந்துருமில்ல. ஓ, ஆஹ். அதுதான் என்னவா இருக்குது? அது ஆற்றல், அறிவு. அதுதான் நொறுங்கி துகள்களாகி விண்ணாகி காற்றாகி நெருப்பாகி நீராகி மண்ணாகி அண்டங்களாகி முறையாக கூடி தாவரம் புழு பூச்சி ஊர்வன கால்நடைகளாகி மனித மனதில் வந்து முழிந்திருக்கிறது இல்லைங்களா? மன இயக்கத்துல இந்த இயற்கையை உணரும் போது இன்பம். அந்த இன்பத்திலே மயங்கி மேலும் மேலும் அந்த இன்பத்திலே மயங்கி நீங்கள் அந்த புலன் இன்பங்களை தூய்க்கும் போது நோய்வாய்ப்படுகிறீர்கள். அதற்கு ஆசை, அது உடலுக்கு துன்பம். ஆசை இன்னும் வேண்டும் என்று ஆசைப்பட்டால் மனதுக்கு துன்பம். அப்ப இன்பம் துன்பம் என்பது என்ன என்று விளங்கிவிடும். புரிஞ்சுதா? புரியுது. அப்ப இனிமே நீங்க அளவோட அனுபவிப்பீங்க. அப்ப உங்களுக்கு என்ன வந்துருங்க? துன்பமே இல்ல, இன்பம் நீடிக்கும். அதுவே பேரின்பம். புரியுதுல்ல? இந்த நிலைக்கு வந்த பிறகு அப்புறம் இனிமே மௌனம் இருக்கணுமா? மகிழ்ச்சி அந்த நிலைக்கு அடைஞ்ச பிறகு மௌனம் இருந்தாரு. இருந்து என்ன பண்ணாரு? அவருடைய சிந்தனைகளை எல்லாம் எழுதினார். ஒவ்வொரு நாளும் மௌனத்துக்கு வந்திருப்பீங்க. நவம்பர் மாசம் ஒவ்வொரு நாளும் அந்த சிந்தனை எழுதி வந்துடும். என்ன பண்ணாரு மகரிஷி? சிந்தித்து இருக்கிறாரு, எழுதி இருக்கிறாரு. அப்ப அந்த நிலைக்கு நீங்க வரணும். அதுக்கப்புறம் மௌனம் எதுக்கு இருக்கிறீங்கன்னு புரிஞ்சதில்ல. அதான் நான் கேட்டேன். அந்த இறை உணர்வு பெறாம சமாதி நிலை அடையாம உங்களுக்கு ஞானம் எப்படி வரும்? இங்கே வந்துகிட்டே இருந்தீங்கன்னா எப்படி? நான் என்ன சொல்ல, நீங்க வாங்க, மௌனம் இருக்கிறதுக்கு வரணும். இப்ப வர்றது எதுக்கு தெரியுங்களா? மௌனம் எப்படி இருக்கணும்னு கத்து கொடுக்கறாங்க அங்க. மௌனத்துல பேசலாமா? மகிழ்ச்சி காலத்துல பேசினாங்களா? இல்ல, யாரும் பேசல. கூடுதலான விஷயம் கிடைக்கும் வச்சு பேசுறோம். ஏன் பேசுறோம்னா, நமக்கு மௌனத்தை எப்படி தவம் பண்ணணும், எப்படி அகத்தாய்வு பண்ணணும்னு தெரியல. அத சொல்லி கொடுக்கறதுதான் இப்ப பண்றோம். அப்ப நீங்க என்ன செய்யணும்? அங்க கத்துக்கிட்டு நீங்க தனியா இருக்கணும், அமைதியான இடத்துல. அது எங்க இருக்கும் உங்களுக்கு? வேற எங்கேயாவது போறதை விட உங்க வீட்டிலே இருங்கன்னு சொல்ல. அப்படி நான் அப்படித்தான் இருந்தேன். இப்ப உட்கார்ந்து பேசுறேன் பாருங்க, இதே அறையில தான் நான் மௌனம் இருந்தேன். அதான் எனக்கு இறை உணர்வு பெற்றேன், சமாதி நிலை அடைந்தேன். அத ஐடென்டிஃபை பண்ணதான் எனக்கு தெரியல. இன்னொரு விஷயம் சொல்லிடுறேன். அப்படி இறை உணர்வு பெற்று விட்டீர்களே ஆனால் நீங்கள் நினைப்பது நடக்கும். அப்பதான் சங்கல்பம். புரியுதுங்களா? அது நடக்குது ஐயா. அப்போ நீங்க இன்னொருத்தருக்கு என்ன வாழ்த்துங்கன்னு சொல்லுவீங்களா? புரியுதாங்க? எத்தனையோ பேரு இப்ப நீங்க வரப்போகுது ஜூம்ல, என்ன நலத்துக்கு வாழ்த்துங்க, பொருள் வளத்துக்கு வாழ்த்துங்க, கல்வி மேம்பாட்டுக்கு வாழ்த்துங்க, உறவுகள் வாழ்த்துங்க என்று வாழ்த்து சொல்லுகிறார்களே, இவர்கள் இறை உணர்வு பெற்றவர்களாக இருந்தால் வாழ்த்து சொல்ல மாட்டார்கள். நீங்க சொன்னதை வச்சே நான் நடத்திருக்கேன். சொல்லிடுறேன், இந்த சந்தர்ப்பத்துல சொல்லிடுறேன். உங்கள் எண்ணமே உங்களுக்கு வாழ்த்துனார். மகிழ்ச்சி கிட்ட சாமியங்களை வாழ்த்துங்க வாழ்த்துங்கன்னு சொன்னா என்ன சொல்லுவார் தெரியுமில்ல? உங்கள் எண்ணமே உங்களுக்கு வாழ்த்துங்க. சரியான எண்ணிய எண்ணியாங்கு எய்துவ எண்ணியார் பின்னியராக. அப்ப நீ தெய்வமா மாறிவிட்டால் நீ நினைப்பதே நடந்து விடுமே. ஆமா. அப்புறம் நீ எதுக்கு அடுத்தவங்களை வாழ்த்த சொல்லுவியா? நான் என்னைக்காவது எங்கேயாவது இந்த உண்மை தெரிஞ்ச நாள்ல இருந்து, நாம் இறை உணர்வு பெற்ற நாள்ல இருந்து நான் யாரும் என்ன வாழ்த்த சொல்றது இல்லை, வாழ்த்து கேட்கறதே இல்லை. ஏன்?
ஆமா. நான் நினைக்கிறதே நீங்க நடந்துருவேன். ஆமா புரியுதா? ஆமா நான் என்னுடைய மனைவி, என்னுடைய பிள்ளைகள், என்னுடைய உடன் பிறந்தவர்கள், நண்பர்கள், சுற்றத்தார்கள் எல்லாரையும் நான் வாழ்த்துறேனே. ம் இப்ப ஆமா ஐயா, வாழ்த்து இப்ப புரியுதா உங்களுக்கு? அப்போ புரியுது. இன்னைக்கு எல்லாரும் வாழ்த்து வாழ்த்து வாழ்த்துன்னு கேட்கறாங்களே, என்ன அர்த்தம்? அவங்க இன்னும் இறை உணர்வு பெறவில்லை. ம் அதனால இப்ப நான் உங்களை எல்லாரும் கேட்டுக்கிறேன், மௌனம் இருங்கள். மௌனம் இருந்து இறைநிலை தவம் செய்யுங்கள். இதைத்தான் சொன்னேன் நான். துரியாதீத தவமும் இறைநிலை தவம் தான். துரியாதீத தவம் இறைநிலையை விளங்கிக் கொள்வதற்கு, இறைநிலை தவம் இறைநிலையை உணர்வதற்கு. அதனால எல்லாரும் இறை உணர்வு, இந்த இறைநிலை தவம் அடிக்கடி செய்யுங்க. அதை சொல்றாங்கல்ல மகரிஷி, இறைநிலை தவத்துல வருதா இல்லையா? அடிக்கடி செய்து வாருங்கள். ஒரு நாள் நொடி பொழுதில் இறை உணர்வு பெறுவீர்கள். அதன் பிறகு உங்கள் சங்கல்பம் நிறைவேறும், உங்கள் வாழ்த்துக்கள் பலிக்கும். அப்பதான் நிச்சயம் நீங்க அடுத்தவனை வாழ்த்தினா பலிக்கும். பலிக்கும். ஆமாய்யா, ஆமாய்யா, ஆமா. அம்மா நல்ல சரி. நல்ல ஒரு கேள்வி கேட்டீங்கம்மா. ஆ, எல்லாருக்கும் வாழ்க வளமுடன். வாழ்க வளம். ரொம்ப நன்றி ஐயா. இன்னும் ஒரே ஒரு ஒரு கிரிட்டிக்கலான சின்ன கேள்வி ஐயா, ம், கேட்கவா? அம்மா, சொல்லுங்க. ஒன்றும் இல்லையா, இப்ப நீங்க 5 அளவு முறை சொன்னீங்க. ம், 5 அளவு முறை எல்லாரும் கடைபிடிக்கிறோம்னு சொல்லிக்கிட்டு இருக்கோம். இப்போ ஒரு ஒரு தம்பதிகள் வாழ்க்கை துணைக்கு விருப்பம் இல்லாம, யாரோ ஒருவருக்கு விருப்பம் இல்லாம அவங்க பால் உறவு வச்சுக்கிட்டாங்கன்னா, அதில் உண்டாகிற கரு குழந்தை எப்படி ஐயா இருக்கும்? இவங்களோட பதிவா, இல்ல அன்றைய தினம் அவங்க நடந்துகிட்ட வாழ்க வளமுடன்மா. ஆஹ் அந்த அந்த உணர்வு அந்த குழந்தைக்கு அந்த கருமையத்திலே பதிஞ்சிரும். இதே வேலைய இவர் செஞ்ச வேலைய அது செய்யும். செய்யும் அதே வேலைய. ஐயோ, அப்படிங்களா ஐயா? நன்றி ஐயா, நன்றி ஐயா. உங்களோடு உறவு வச்சுக்கிட்டாரு, அல்லது பாலியல் வன்முறை வன்முறைதான் செய்யும். ஒருவருக்கு விருப்பம் இல்லைன்னா அது வன்முறைதான் இல்லையா? அதனால அதுல பிறக்கிற குழந்தைங்க இந்த மாதிரியான சீர்கேடு இருக்கும். தம் பொருள் என்ப தம் மக்கள், அவர் பொருள் தம் தம் வினையால் வரும். ஓ, நன்றி ஐயா, மிக்க நன்றி. உங்க நேரத்தை நான் ரொம்ப எடுத்துக்கிட்டேன். வாழ்க வளமுடன் ஐயா. உங்களை வாழ்த்த மாட்டாங்க, உங்களை வாழ்த்த மாட்டேன் ஐயா. நல்லா இருப்பீங்க நீங்க, உங்களை யாரும் வாழ்த்தவே வேண்டாம். ஆதியில இருந்து அதையே பேசிட்டு அதான் அதே நான் நினைச்சுக்கிட்டே இருக்கேன். இப்ப நீங்க நான் மௌனம் இருக்கும் போது உங்களை நினைக்கிறேன், இப்ப பேசும்போது நான் பயப்படுவேன். இப்ப அந்த காலத்துல நீங்க கேள்வி கேட்டா நான் பதில் சொல்ல மாட்டேன், தெரியும். ஆனா நீங்க வேற ஏதாவது சொல்லிட்டீங்கன்னா என்ன பண்றதுன்னு ஒரு தயக்கம். அகத்தாயும் போதெல்லாம் நான் கேள்வியே கேட்க மாட்டேன் உங்கள்கிட்ட. பயம் இல்லம்மா, இல்ல மதுரை சொல்லுவார். நானே இப்ப அதுக்கு பேரு அச்சம் கலந்த மரியாதை. மரியாதை. வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன். எப்பவுமே எப்பவுமே மூத்த பேராசிரியர்கள் என் மனசுல எப்பவும் உறுதிப்படுத்திக்கிறதுக்கு. நீங்க கேள்வி கேட்க மாட்டீங்க, கேட்பீங்க. உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். கேட்டு நீங்க உங்களுடைய முடிவை உறுதி செய்தீர்கள். ஆமாய்யா, ஆமாய்யா. கேள்வி கேட்கணும்ல, இப்ப யாரும் கேள்வி கேட்காம விட வேண்டாம். சரி, அனுபவத்தை, உங்களுடைய ஞானம் தெளிவை என்னோடு பேசி, ஐயா இது சரிதானா, இதுதான் ஞானமா அப்படின்னு என்னோட கேட்கலாம். வாழ்க வளமுடன் ஐயா, வாழ்க வளமுடன். மிக்க மிக்க நன்றி ஐயா. வாழ்க வளமுடன். வேதாத்திரிய பாரதி எப்பவும் இப்படியே இருக்கணும். வாழ்க வளமுடன். உங்க பேர் என்ன சொன்னீங்க? இந்திராணி ராமச்சந்திரன் from முத்துப்பேட்டை, கும்பகோணம் மண்டலம். இந்திரா தேவியா? நல்லா தெரியும் ஐயா. உங்களுக்கு என்ன? முத்துப்பேட்டை இந்திரா தேவி. இந்திராணி ராமச்சந்திரன். இந்திராணி ரொம்ப நல்லதுமா.
நீங்கள் சரி, கொடுத்த பட்டத்திற்கு நான் பொருத்தமானவன் தான். நிச்சயமா பொருத்தமானவர் தான் ஐயா. வாழ்க வளமுடன். வேதாத்திரிய வாழ்க பாரதி வளம். முதல் என்னை நன்றி. வேதாத்திரி பாரதி என்று நான் அழைக்க விரும்புகிறேன். வாழ்க நான் கொடுத்துட்டேன் ஐயா உங்களுக்கு அந்த பேரை. எனக்கு அந்த தகுதி இருக்கு, எனக்கு வயசு இருக்கு, வயசுங்கிற தகுதி இருக்கு. அதனால என்ன நான் வயசு? உங்களுக்கு கொடுத்துட்டேன். என்ன வயசுமா? 82 ஐயா. 82. என்னை விட நீங்கள் முதியவர், 2 ஆண்டு பெரியவர். ஆமா ஐயா. அதனால அது நீங்கள் அது ஒண்ணுதான் ஐயா தகுதி. கொடுக்கிறேன் அம்மா. வாழ்க வளமுடன் ஐயா. அது ஒண்ணுதான் தகுதி. இப்போ இவ்வளவு வருஷம் கழிச்சு உங்களை பார்த்து பேசக்கூடிய தெம்பு தைரியம் வந்துருச்சுயா. என் கையில என்ன புக் இருக்குன்னு பாத்தீங்களா? ரொம்ப ரொம்ப சந்தோஷம் ஐயா. எனக்கு ரொம்ப பாரதிய பிடிக்கும், பாரதிய பிடிக்கும் ஐயா. வாழ்க வளமுடன் ஐயா. வச்சிருக்கிறேன் பாரதியார். பாத்தீங்களா, நான் சொன்னது சரிதானே? இருக்கிறீங்க. ஆமா ஐயா, கரெக்டான பேரை தான் நான் வச்சேன். அத உங்களுக்கு சொல்ல 2 வருஷமா காத்துக்கிட்டு இருந்தேன், சொல்லல. இப்ப தைரியமா சொல்லிட்டேன். நல்லதுமா, நல்லதுமா. வாழ்க வளமுடன் ஐயா. வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன். நன்றி, நன்றி அம்மா. நன்றி அம்மா. வாழ்க வளமுடன்மா. நன்றி அம்மா. நிறைய கேள்வி கேட்டீங்க. ஒருத்தருடைய கேள்வி நிறைய பேருக்கு பதில அளிக்குமா. சிறப்பான கேள்விகள் தான் கேட்டீங்க. நன்றி, நன்றி அம்மா. ஐயாக்கு ஒரு புது பேரை வச்சீங்க, வேதாத்திரி பாரதி. சிறப்பு, சிறப்பு. ஐயாவும் பாரதிய பத்தி பேசினார். சரி, சரிம்மா, சரிம்மா. நன்றி, நன்றி அம்மா. வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன். அடுத்தது சபரீஷ் சுந்தர வடிவேல் ஐயா, நீங்க ஐயா கிட்ட பேசலாம். வாழ்க வளமுடன். அம்மா. நன்றி அம்மா. ஐயா வாழ்க வளமுடன் ஐயா. வாங்க சபரீஷ். ரொம்ப சிறப்பா இருந்ததுங்க ஐயா உங்க ஸ்பீச். ரொம்ப பொறுமையா ஒரு தெளிவான ஸ்பீச் ஐயா. ரொம்ப எக்ஸலண்டா இருந்தது ஐயா. எனக்கு ஒரு கேள்வி. அதாவது நீங்க சொல்றீங்க எல்லாரும் எல்லா இடத்துலயும் இருக்கிறது நான் தான் அந்த உணர்ந்துட்டோம்னா அந்த போட்டி பொறாம வராது. சில பேருக்கு அந்த உங்களை மாதிரி அந்த எண்ணம் இருக்கு. பட் ஆனா இப்போ மெஜாரிட்டி பாத்தீங்கன்னா அந்த காம்படிட்டிவ் மைண்ட்ல தானே பாக்குறாங்க. சொந்தக்காரங்க கூட அப்படித்தானே, சொந்த தம்பியா இருந்தாலும் இல்ல அவங்க ஃபேமிலி இல்ல இருந்தா கூட கம்பேரிசன் ரொம்ப இருக்கு. அதுதான் அது. அதாவது அதுக்கு அறியாமை தான் காரணம்னு தெரிஞ்சா கூட அது நீங்க அதாவது அது எப்படிங்க அந்த அந்த அறிவு நான் ஒரு இதுல படிச்சேன். அதாவது கல்லார் நெஞ்சில் நில்லா நீசன்னு சொல்றாங்க. அப்படின்னா அந்த அறிவு வளத்துக்கு அந்த அது எப்போ மாறும்னு கேக்குறேங்க ஐயா சொசைட்டில. அது கேட்டேன். நன்றி. நீங்கள் யாரோ அவர்தான் மற்றவர்கள். நீங்க யாரோ சொல்றீங்களா, அவங்க யாருன்னா அவர்களும் நீங்களும் ஒன்றுதான் அப்படின்றத நீங்க தவம் செய்து உறுதிப்படுத்தி கொள்ளவில்லை. புரியுதா? அதனாலதான் இந்த போட்டி பொறாமெல்லாம் வருது. வேறுபடுத்தி பாக்குறீங்க. அவரும் நானும் ஒண்ணுதான்னு தெரிஞ்சுட்டா வராது. இப்போ அதுக்கு ஒரு ஓமை சொல்றேனே. நீங்க ஆஸ்திரேலியாவில இருக்கிறீங்க. உங்க பையன் இன்னும் வேற ஏதோ ஒரு பெரிய வளர்ந்த நாட்டுல போய் இருக்கிறாரு. அவர் ரொம்ப சிறப்பா இருக்கிறார். உங்களை விட அழகா இருக்கிறாரு, உங்களை விட ஆரோக்கியமா இருக்காரு, உங்களை விட செல்வந்தரா இருக்காரு, உங்களோட புகழோட இருக்கிறாரு. அவர் அந்த நாட்டுல இருந்துகிட்டு பல நாடுகளுக்கு சுற்றி உலக இன்பங்களை அனுபவிக்கிறாரு. உங்களுக்கு பொறாமையா இருக்குமான்னு கேட்டேன். சொல்லுங்க, பொறாமையா இருக்குமா? பொறாமையா இருக்காதுங்க ஐயா. ஏன்? அது அது என் பையன்கிற அந்த ஐடென்டிட்டி அந்த ஃபீலிங் இருக்கு. பையனா நீங்களா? ஆமா, ஆமாங்க ஐயா. நம்ம உருவத்திலையும் உங்களை மாதிரி இருக்கிறான். டிஎன்ஏ டெஸ்ட் பண்ணா யார் அது? உங்க பையனா நீங்களா? என்ன மாதிரி இருக்கு, என்ன மாதிரி என் பையன் தாங்க ஐயா. பட் என்னோட இதை நான் பாக்குறேன். நீங்க தான் உங்க பையனா இருக்கிறீங்கன்னு சொல்றேன். சரிங்க ஐயா. புரியுதுங்க ஐயா. நீங்க தான் உங்க பையனா இருக்கிறீங்க. நீங்கள் யார்? நான் பிரம்மம், நான் மெய்ப்பொருள். அப்ப நீங்க மெய்ப்பொருள்னா உங்க பையன் யாரு? பிரம்மஞானத்து. யாருக்கு பிறந்தது? யானை தானே, பூனையா? ஆமாங்க ஐயா. இல்லைங்க ஐயா. பிறந்தது யாரு? அவனும் நானே. என்னோட நீங்க கொஞ்சம் நல்லா தவம் பண்ணுங்க. மௌனம் இருந்து
எல்லாரும் தவம் பண்ணுங்க. சரியா? சரிங்க ஐயா. நன்றி நன்றி ஐயா. கேள்வி கேட்டுக்கிட்டே இருந்தா ஞானம் வராது தம்பி. இந்த கேள்விக்கெல்லாம் பதில் எங்க இருந்து வரும் தெரியுமா? மகரி சொன்னாரு, நான் சொன்னத என்கிட்டே திரும்ப கேட்டுக்கிட்டே இருக்கிற, உனக்கு பதில் உறுதி ஆகாது. நீ இறை உணர்வு பெற்றால் இறைவனே உனக்கு சொல்வான். நான் இந்த பதிலை எங்கிருந்து பெற்றவனோ அங்கிருந்து உனக்கு கிடைக்கும். அதுக்குத்தான் தவம் பண்ணி சுயமா சிந்தின்னு சொன்னாரு. புரிஞ்சுதா தம்பி? புரிஞ்சுதுங்க ஐயா. அதனாலதான் உங்களுக்கு நீங்கள் இன்னும் கேள்வியாகவே இருக்கிறீர்கள். மகரிஷி சொல்வதை நம்பாதீர்கள். மகரிஷி சொல்றாரு, உங்க பையன்கிறது நீங்க இல்ல, மெய்ப்பொருள் நான் அறிவு, மெய்ப்பொருள் தான் நீங்களாகவும் அனைவருமாக இருக்கிறதுன்னு மகரிஷி சொன்னத நீங்கள் உறுதிப்படுத்திக்கணும்னா இந்த விளக்கத்தை வச்சுக்கிட்டு சிந்திக்கணும். தவம் பண்ணி சிந்திக்கணும். உங்களுக்கு விளங்கிவிடும். நீங்க கேள்வி கேட்டுக்கிட்டே இருந்தீங்கன்னா ப்ராப்ளம் தான் வரும், நிறைவு வராது. செய்யுங்க. வாழ்க வளமுடன். நன்றி. வாழ்க வளமுடன் ஐயா. நன்றி அம்மா. நன்றி. நன்றி. நன்றிங்க ஐயா. அடுத்ததாக சிவசக்தி அம்மா, நீங்க ஐயா கிட்ட பேசலாம். வாழ்க வளமுடன் ஐயா. வாழ்க வளமுடன் ஐயா. வாழ்த்துக்கள் அம்மா. வாழ்க வளமுடன் அம்மா. வாழ்க வளமுடன். ஐயா கிட்ட பேசுங்கம்மா. இறைவா என் குருவாய் வந்தாய், இறை நிலையோடு இணைத்தே வைத்தாய். அது உண்மைங்கய்யா. ஏன்னா இன்னைக்கு உங்கள்கிட்ட பேசுறது கூட ஒரு குரு ஏற்படுத்தி கொடுத்த ஒரு வாய்ப்பு எங்களுக்கு மிக சிறப்பா இருந்துச்சுங்கய்யா. உங்களோட ஒவ்வொரு விஷயமும் எனக்கு ஒரு சந்தேகம் என்னன்னு கேட்டாங்க, துரியாதீத தவம் வந்து எனக்கு நல்லாவே செய்ய முடியுங்கய்யா. இறைநிலை தவம் தாங்கய்யா எனக்கு கொஞ்சம், அதாவது அது எப்படி செய்யறது, என்ன மாதிரி, அது லேசான முறைகள் எது இருக்காங்க ஐயா? எப்படி செய்யணும்னாமா, இப்ப இன்னைக்கு நமக்கு மொபைல் போன்லாம் வந்துடுச்சுமா, நீங்க அந்த இறைநிலை தவத்தை டவுன்லோட் பண்ணுங்க. சரிங்க. யூடியூப்ல இருந்து டவுன்லோட் பண்ணுங்க. சரிங்க. மகரிஷியே நடத்துறாரு இல்லையா? ஆமா ஐயா. இருக்க சூழ்ந்தெழுத்து ஆற்றல்னு அந்த பாடலை பாடி மகரிஷியே தவம் செய்வாங்க. தவம் செய்யறாருங்கிறத அவர் சொல்றாரு. புரியுதுங்களா? நான் தவம் எப்படி செய்கிறேன் என்பதை தவத்துல மகரிஷி சொல்றாரு. அதே நீங்களும் சில நாட்களுக்கு என்ன செய்யணும், அந்த கேசட்டை போட்டு 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 அந்த அந்த இதை அந்த டவுன்லோட் பண்ணி ஆடியோ இருக்கு இல்லைங்களா, ஆடியோவை கேட்டு 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 தவம் பண்ணணும். கொஞ்ச நாள் அந்த கதையும் முழுமையா மனப்பாடம் ஆயிரும். முறையும் உங்களுக்கு பழக்கம் ஆயிடும். நீங்கள் சமாதி நிலையை அடைவீர்கள். உணர்வாக எல்லாம் விளங்கிவிடும். இன்டியூஷன் அப்பதான் வரும். அதுவானால் சொல்லும். நாம் இறைநிலையை மாறணும், இறைநிலையை உணரணும், இறைநிலையை அடையணும். எல்லாம் ஒண்ணுதான். அதுக்கப்புறம் அது சொல்லிவிடும். மகரிஷி சொன்னதை எல்லாம் எது சொல்லிரும், அது சொல்லிரும். அப்புறம் தான் நம்ம படிச்சதெல்லாம் புரியும். இறைநிலை தவத்தை முறையாக செய்து வாருங்கள். செய்ய வந்து நான் பெற்று. சரிங்க. இன்னொரு கேள்விங்க ஐயா. இப்ப கிட்டத்தட்ட 3 வருஷமா அந்த மனவளக்கலையில இருக்கேன் ஐயா. முன்னெல்லாம் கண்ண முன்னா அது ஓடிக்கிட்டே இருக்கும். எண்ணங்கள்லாம் ஓடி சொன்ன மாதிரி செய்யுங்க. நீங்க 3 வருஷம் இல்ல, நீ முறையாக செய்யாம 30 வருஷம் இருந்தாலும் ஞானம் கிட்டாது. சரிங்க. மத்த தவங்கள்லாம் சரிங்க ஐயா. முன்ன வந்து கண்ண மூடுனா எண்ணங்கள் வந்து ஓடிக்கிட்டே இருக்கும் ஐயா. இப்ப இல்ல. எல்லா தவமும் செய்யுங்க, இறைநிலை தவம் செய்யுங்க. சரிங்க சரிங்க சரிங்க. இப்ப அடுத்தாப்புல அடுத்தவங்க கேள்வி கேட்கறதுக்கு வாய்ப்பு வேணும்லாமா? ஆமா ஐயா. வாழ்க வளமுடன் ஐயா. செய்யுங்க. நன்றி நன்றி அம்மா. வாழ்க வளமுடன். நன்றிகள் ஐயா. வாழ்க வளமுடன். அடுத்ததாக கவிதா ஸ்ரீனிவாசன் அம்மா, நீங்க ஐயா கிட்ட பேசலாம். ஐயா வாழ்க வளமுடன் ஐயா. வாழ்க வளமுடன்.
ஐயா, நெட்டு கொஞ்சம் ப்ராப்ளம் இருந்தது. நீங்க இந்திராணி அம்மாக்கு மௌனத்தவம் சொல்லிட்டு இருந்தீங்க, அதை கொஞ்சம் ரிப்பீட் பண்ணீங்கன்னா நல்லா இருக்குங்க ஐயா. மௌனத்துல நீங்க என்ன பண்ணணும்னா, நீங்க மன்றங்கள்லயோ அறிவு திருக்கோயிலுக்கோ வந்து மௌனம் எப்படி இருக்கணும்னு கத்துக்கிட்டீங்க இல்லையா? ஆமாங்க ஐயா. இப்ப நீங்க என்ன பண்ணணும்னா, வீட்டுல அல்லது எங்கேயோ ஒரு நேரத்தை ஒதுக்கணும். அட்லீஸ்ட் ஒரு நாளாவது முதல்ல உட்கார்ந்து பழகணும். என்ன செய்யணும், முந்தின நாளே வீட்டுல சொல்லிடணும். காலையில எழுந்ததுல இருந்து நீங்க பேசக்கூடாது. உங்களுடைய காலை கடன்களை முடிச்சுட்டு ஏதோ பசி குறைவா எளிதாக ஜீரணிக்கக்கூடிய உணவு, ஏன்னா அங்க உடல் உழைப்பு இல்லை இல்லையா? அதனால மௌன காலத்துல உணவை எவ்வளவு குறைக்க முடியுமோ அவ்வளவு குறைச்சிடணும். உங்க பாட்டுல உட்காருங்க. முதல்ல 9 தவம் பண்ணுங்க. பண்ணிட்டு அப்புறம் அகத்தாய்வு பண்ணணும். ஒவ்வொன்னா எண்ணம் ஆராய்தல், ஆசை சீரழித்தல், தினம் தவிர்த்தல், கவலை ஒழித்தல், நான் யார். இந்த 5 அகத்தாய்வு தலைப்புகள். இந்த தவம் 9 தவம் பண்ணுங்க, பஞ்சேந்திரிய தவம் பண்ணுங்க, பஞ்சபூத நவகிரக தவம் பண்ணுங்க, இறைநிலை தவம் செய்யுங்க. 4 தவத்துக்குள்ளே எல்லாம் அடங்கிடும். நித்தியான தவம் அதுக்குள்ளே அடங்கிடும். 4 தவத்தையும் செய்யணும். 5 தலைப்புகளில் அகத்தாய்வு பண்ணணும். தற்சோதனை, எண்ணம் ஆராய்தல், ஆசை சீரமைத்தல், சினம் தவிர்த்தல், கவலை குளித்தல், நான் யார். நான் யாருன்னு உங்களுக்கு விளங்கிடும். மெய்ப்பொருளே அறிவு. மெய்ப்பொருளே என்னவா இருக்குது? நான் யார், நானே என்பது அறிவு, சுத்த வெளி மெய்ப்பொருள் என்பது விளங்கிவிடும். ஐயா, இன்னும் ஒரு கேள்வி. இந்திராணி அம்மா கேட்டாங்க, அவங்க ஹஸ்பண்ட் வேற யாரோ ஒரு ஆண் ஒரு பெண் மத்தவங்கள்ட்ட போயிட்டா அது இது தவறாயிடும். ஒரு ஹஸ்பண்ட் வைஃப மோசம் பண்ணி பல பெண்ணுங்கள்கிட்ட போகும்போது அவங்களோட பசங்க எப்படி இருப்பாங்க ஐயா? எல்லாம் இருப்பாங்க. அவருடைய குணம் தான் அங்க பதிஞ்சிரும. அவருடைய பட் ஆனா அவங்க வைஃப் ரொம்ப யாரு தவறு நெட் ப்ராப்ளம் ஐயா, நெட் ப்ராப்ளம். அவங்க அப்பா இவருடைய பிள்ளைகள் கஷ்டப்படுறாங்க. வாழ்க வளமுடன். விட்டு விட்டு வருதுங்க ஐயா. ஆமாங்க ஐயா, நெட் ப்ராப்ளம் ஐயா. இதுல கொஞ்சம் சில ஆழமான சில விஷயங்கள் இருக்குதுமா. பதிவுகள் எப்படி அது ஆண் வாரிசு என்பது ஆண் மூலமாக வரும். அது ஒரு வேற ஒரு விஞ்ஞானம் இருக்கு. நீங்க அப்படியே வச்சுக்கோங்க, புரியுதா? யாரு தவறு பண்றீங்களோ நீங்க பையனா அவங்க பையன் அதை பண்ணுவான். அவங்களுக்கு ஒரு பொண்ணு பிறந்தா அந்த பொண்ணு பண்ணாது. புரியுதா உங்களுக்கு? ஒருத்தர் காமுகன், அவன் காமுகனா இருக்கிறான். அந்த காமுகனுக்கு பிறக்கிற பையன் தான் அதே காமுகனா வருவான், அந்த பொண்ணு வராது. ஆனா ஐயா, அந்த பர்சனுக்கு பிறந்த எல்லா பிள்ளைங்களும் ரொம்ப நல்லிங்க ஐயா. அதுக்கு அடுத்த ஜெனரேஷன் பசங்க யாருமே நல்லா வாழலங்க ஐயா. ஆமா, 7 தலைமுறைகளுக்கு வருமா. யாரு தவறு பண்றீங்களோ கண்டிப்பா அதுக்குரிய விளைவை அனுபவிச்சே ஆகணும். புரியுங்களா? பிறருக்குன்னா முற்பகல் செய்யின், பிற்பகல் தாமைதான் கர்மா. உங்களுக்கு செய்த பாவத்தை கூட நீங்க நல்லது செஞ்சு வராமலே தடுத்துடலாம். இப்ப நீங்க உணவுல அளவு முறை மீறீங்க, அதனால கொஞ்ச நேரம் அஜீரணமா இருக்கும், கொஞ்சம் சரியா போகும், அப்புறம் சரியா போகும். இன்னொரு ஒழுங்கா சாப்பிடுவீங்க, சரியா போகும். அந்த பாவத்துக்கு உங்களுக்கு பெரிய துன்பம் எல்லாம் ஒண்ணு வந்துடாது. ஆனால் பிறரை வருந்த செய்தால், வள்ளுவர் அதான் சொல்றாரு, பிறருக்கு என்ன. புரியுதா? புரியுதையா. வந்தே தீரும். நன்றிங்க ஐயா, புரிஞ்சுதுங்க ஐயா, புரிஞ்சுது. நன்றி ஐயா, வாழ்க வளமுடன் ஐயா. தேங்க்யூ அம்மா, வாழ்க வளமுடன் அம்மா.
நன்றி நன்றி அம்மா, வாழ்க வளமுடன். நன்றிகள் ஐயா, வாழ்க வளமுடன். ஏன் நல்ல பல விளக்கங்கள் ஐயா, ஒவ்வொரு கேள்விக்குமே சிறப்பான ஒரு விளக்கம் ஐயா. நம்ம என்ன தவறு செஞ்சா என்ன துன்ப அலைகளை நம்ம பெறுவோம் அப்படிங்கிறத ரொம்ப சிறப்பாங்க ஐயா. அந்த துரியாதீத தவத்தை பத்தியும் ரொம்ப சிறப்பான விளக்கங்கள் ஐயா. நன்றி நன்றிகள் ஐயா, வாழ்க வளமுடன் ஐயா. நிறைவு செய்து கொள்ளலாமா? யாரும் இல்லைன்னா நிறைவு பண்ணிக்கங்க. நம்பர் இருக்கும், அவங்க சாட் பாக்ஸ்ல போட்டுருங்க. சரிங்க, நான் போட்டுடுறேங்க. வாழ்க வளமுடன். நல்லது நல்லது, வாழ்க வளமுடன். ஒரு நிமிஷம் அந்த நம்பர் போட்டுடுறேங்க ஐயா. வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். ஐயா கிட்ட கேள்வி கேட்கவிருக்க அன்பர்கள் யாராவது கை உயர்த்த மறந்துருந்தீங்க, இல்ல கொஞ்சம் யோசிச்சிங்க அப்படின்னா ஐயா கிட்ட நீங்க தொடர்பு கொண்டு பேசலாம். இந்த நம்பருக்கு 7010953300 நம்பருக்கு. இன்னொரு நம்பர் கூட இருக்கு ஐயாக்கு, 9080942553 அப்படிங்கறத. இந்த நம்பர்ல ஐயா கிட்ட தொடர்பு கொண்டு பேசலாம். வாழ்க வளமுடன். ஐயா நிறைவு செய்து யாரும் ஹேண்ட் ரைஸ் பண்ணல. ஐயா ஒருத்தங்க இருக்காங்க, உமையால் அம்மா. ஐயா அம்மாட்ட பேசுறீங்களாங்க ஐயா? கேட்கட்டும். அம்மா பேசுங்கம்மா ஐயா கிட்ட. உமையால் அம்மா. ஐயா வாழ்க வளமுடன். நன்றி ஐயா. அம்மா வாழ்க வளமுடன். ஐயா நீங்க சொன்னீங்களா ஐயா, ஒவ்வொரு நாட்டிலயும் பொருளாதார சிக்கல் இருக்கு அப்படின்னு சொன்னீங்க. அந்த அந்த ராணுவம் மற்றதுக்கெல்லாம் செலவழிக்கிறத வந்து பொருளாதாரத்துக்கு பயன்படுத்தலாம் அப்படின்னா அதுக்கு எப்படிங்க ஐயா நம்ம இது பண்றோம்? இந்த எண்ணம் இருக்கிறவங்க அரசியல் தலைவர்களா வரணும். அப்புறம் ஐக்கிய நாடுகள் சபையில இந்த மகரிஷி சொல்லியிருக்க தீர்மானத்தை, அந்த ராணுவ தளவாடங்களை எல்லாம் உற்பத்தியை நிறுத்துறது, அந்த ராணுவ பராமரிப்பை நிறுத்துறது, அதுக்கு மகரிஷி ஒரு சில ஆலோசனைகள் கொடுத்திருக்கிறாரு. அது ஐக்கிய நாடுகள் சபையில அதை கொடுக்கணும். ப்ளூ பிரிண்ட் ஃபார் வேர்ல்டு பீஸ் அப்படின்னு ஒரு நூல் இருக்குமா, அதை வாய்ப்பு இருந்தா படிங்க. அது அப்ப வரும், காலத்தால வரும். அதுக்குதான் இப்ப நம்ம உலக சமுதாய சேவா சங்கத்துக்கும் ஐக்கிய நாடுகள் சபைக்கும் நமக்கு ஒரு அங்கீகாரம் கொடுத்திருக்கிறாங்க. நம்முடைய பாரத பிரதமர் இதை பற்றி அடிக்கடி பேசுறாரு. பாருங்க, இந்த யோகா நாளை பற்றி, யோகா தினம், இப்ப நான் இது மெடிடேஷன் டே, இதையெல்லாம் பேசுனது நம்ம பாரத பிரதமர் தானே. அது காலத்தால வரும், காலத்தால அது வரும், கொஞ்சம் கொஞ்சமா வரும். சரியாம்மா? சரிங்க, சிறப்புங்க, மகிழ்ச்சிங்க, நன்றிங்க, வாழ்க வளமுடன். அம்மா நன்றிங்க, வாழ்க வளமுடன். நன்றி அம்மா, வாழ்க வளமுடன் அம்மா. அடுத்ததாக நெடுஞ்செழியன் ஐயா, நீங்க ஐயா கிட்ட பேசலாம். வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன்மா. நன்றிம்மா ஐயா. வாழ்க வளமுடன் ஐயா. ஒரு சந்தேகம், நம்ம மகரிஷி சொல்லியிருக்கிறது ஓர் உலக ஆட்சி அப்படிங்கிறதும், இப்ப நம்ம இந்திய ஆட்சியாளர்கள் சொல்ற சில திட்டங்கள்லாம் ஒரே யூனிஃபைடு கோடு. ஒரு நிமிஷம் கேள்வியை முடிச்சிருங்க. கேள்வியா, ஓர் உலக ஆட்சின்னு மகரிஷி சொன்னது ஆட்சி வரையறைக்கு 1 கோடி மக்களுக்கு ஒரு பிரதிநிதின்னு சொன்னதும், இப்ப நம்ம இந்திய அரசாங்கம் கொண்டு போற ஒரே ஆட்சி, ஒரே தேர்தல், ஒரே நாடு, ஒரே மொழிங்கிற அதுவும் வேற வேறதானங்கய்யா? இது இவங்களுடைய இதே எனக்கு இது ஒரு நாடுன்னா இது எப்படி ஒரு நாடு ஆகும்? அதுதான் கேள்வி. கொஞ்சம் மொழி அடிப்படையில தான் நாடு. சரிங்க. பல மொழிகள் பேசுகிற மக்களை வச்சுக்கிட்டு ஒரே நாடு ஆக்கிடுவேன்னா அது இயற்கைக்கு முரணானது. மகரிஷி கருத்தோட ஒத்துனது இல்ல. இல்ல, கண்டிப்பா இல்ல. சரிங்க, நன்றிங்க. வாழ்க வளமுடன். நன்றிங்க ஐயா. வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். நிறைவுக்கு நோக்கி போலாமாங்க ஐயா? வாழ்க வளமுடன். நெடுஞ்செழியன் ஐயா. வாழ்க வளமுடன் ஐயா. ரொம்ப சிறப்பான விளக்கங்கள் ஐயா. வாழ்க வளமுடன். நன்றிகள் ஐயா. நிறைவை நோக்கி போலாமாங்க ஐயா? போலாமா. நன்றி. நம் கடமை அறவாழ்வின்